அப்படின்னு சொன்னாரு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான் வினை நாள்தோறும் தழிப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரடையை போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருஞ்சோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா வாருங்கள் ஐயா, நீங்க ஆரம்பிக்கலாம் ஐயா. நம பார்வதிபதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனக திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தி நிலம்பிரை போலும் எய்த்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. போலியர்கோன் வெப்போலித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திரு நாவலோர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஓலிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி. மெய்யன்பர்களே, நம்ம எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மைகளால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டிக்காத்து கொடுத்து அருளிருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவிடைகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடியார் பெருமக்களின் திருவிடைகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சுட்டிக்கொண்டு இன்றைய திருவுந்தியார் சிந்தனையில் 4வது பாடலை நாம் சிந்திக்க வேண்டியுள்ளது. இதுவரை நம்ம 3 பாடல்கள் பார்த்திருக்கோம். முதல் பாடல் அகலமாய் யாரும் அவர் இருவது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்திய பெற தானாக தந்ததென்று உந்திய பெற. பெருமான் அருவமாக இருக்கின்றான். அதனை யாராலும் அறிய முடியவில்லை. எனவே உயிர்களுக்கு அதாவது பயன் இல்லை. எனவே பெருமான் என்ன செய்கின்றான்? ஒரு குருநாதராக ஒரு உருவம் தாங்கி வருகின்றான். உருவம் தாங்கி அவர்களுக்கு தீட்சை கொடுத்து அவர்களை சிவமாக மாற்றி விடுகின்றான். தேவன் தானாகவே செய்கின்றான், தன்னுடைய அருள் காரணமாக செய்கின்றான் என்ற கருத்தை முதல் பாட்டில் பார்த்தோம். 2வது பாட்டு பழக்கம் தவிர பழகுவதன்றி உழப்போது என்பனே உந்திய பெற ஒரு பொருளாலே உந்திய பெற என்று பார்த்தோம் இல்லையா. நம்ம என்ன நமக்கு பழக்கம் வழக்கம்னு ஆயிப்பிடுச்சு. இந்த பழக்கத்தின் வழியே நம்ம மனசு உடம்பு இழுத்துக்கிட்டே போகுது. அதனால என்ன செய்யறோம்? அந்த உலகப்பற்றிலே நம்ம ரொம்ப நாளா அழிந்து கடந்து போறோம். அதை விடுறதுக்கு நம்மளால ஈஸியா முடியல. எனவே குருநாதர் என்ன செய்யறாரு? இவருக்கு ஒரு மாற்று வழியை கொடுக்கின்றார். அதுதான் சரியை கிரியை யோகம் என்ற அந்த மாற்று வழியை. இந்த மாற்று வழியில இவன் என்ன செய்யணும்? அந்த பழைய பழக்கத்தை விடுறதுக்கு இந்த புதிய பழக்கத்தை பற்றிக்க வேண்டும். உலகப்பற்றை விடுவதற்காக இவன் என்ன செய்யணும்? சிவத்தை பற்றுக் கொள்ள வேண்டும். பற்றுக பற்றட்டான் பற்றின எப்பற்றை பற்றுக பற்றி விட இருக்குன்னு சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி செய்யணும். இந்த திருவுடலை நம்ம பற்றிக்கணும். அப்போனா அந்த ஐம்புல பற்று அருந்து போய்விடும். அப்பொழுது என்ன? இந்த திருவுருளாகி அந்த ஒரே தொடர்பிலேயே அந்த ஒரு பொருள் என்பது அந்த திருவருள். இந்த திருவுருளையே நீங்கள் என்ன செய்யணும்? அதிலேயே பற்றுக்கொள்ள வேண்டும். அதிலேயே நீங்க அழிந்து கிடக்க வேண்டும். இந்த புதிய பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அந்த 2வது பாட்டில் பார்த்தோம். 3வது பத்து கண்டத்தை கொண்டு கர்மம் முடித்தவர் பிண்டத்தில் வாரார் என்று உந்திய பெற பிறப்பு இறப்பு இல்லை என்று உந்திய பெற. அந்த சிவம் குருநாதராக ஒரு ஆசிரியர் திருமேனி கொண்டு வருகின்றது. அவர் வந்திருக்கிறது அதை என்ன பண்ணும்? கண்ட அத்தை கொண்டு அந்த குருநாத அம்மா பாண்டாங்க இல்லையா, தெளிவு குருவின் திருமேனி காண்டல். இப்படி குருவை திருமேனியை பார்க்கணும், திருநாமத்தை செப்பணும், திருவார்த்தையை கேட்கணும், திருவுரு சிந்திக்கணும். அந்த மாதிரி என்ன செய்யணும்? அந்த கண்ட அத்தை கொண்டு அந்த குருவின் நாமத்தை கொண்டு உருவத்தை கொண்டு அவர் சொல்லிய வார்த்தையை கொண்டு அது என்ன செய்யணும்? அந்த கர்மத்தை முடிக்க வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? அந்த பிராரப்த கர்மத்தின் மூலமாக தான் நம்ம உடம்பு எடுத்திருக்கோம். எனவே இந்த உடம்பு என்ன நீக்க வேண்டும்.
நீக்கிட்டு நான் மறுபடியும் வந்து பிறக்கக்கூடாது. அதான் இந்த பிறவி எடுத்ததோட நோக்கம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? குருநாதருடைய இந்த திருமேனியை வந்து நம்ம பார்க்க வேண்டும், அவர் திருநாமத்தை செப்ப வேண்டும், அவர் திருவார்த்தையை கேட்க வேண்டும், அவருடைய திருவுருவத்தை நம்ம சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவர் கொடுத்த அந்த உபதேச மொழியை நம்ம சிந்தித்துக் கொண்டே இருந்தால் அப்ப என்ன செய்யும்? நம்முடைய கர்மம் வந்து அற்று போய்விடும். இந்த பிராரப்த கர்மம், சஞ்சித கர்மம், ஆகாமிய கர்மம், இந்த மூன்றுமே வந்து அற்று போய்விடும். அந்த கர்மம் அற்று போய்விட்டா என்ன செய்யும்? உனக்கு வந்து திரும்ப வந்து பிறப்பு கிடையாது. வினை போகமே ஒரு தேகம் கண்டாய். ஒரு வினை போகம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து என்ன செய்யணும்? ஒரு தேகம் வந்து எடுக்க வேண்டியிருக்கும். வினை போகம் இல்லைன்னா என்ன செய்யணும்? பிறப்பும் இல்லை, அப்ப இறப்பும் இல்லை. அதனால பிறப்பு இறப்பு கிடையாது என்ற கருத்தை வந்து அந்த 3வது பாட்டு சொன்னாரு. இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய பாட்டு வந்து 4வது பாட்டு. இப்ப குருநாதர் வந்துட்டாரு. அவர் சொன்ன மாதிரி இவன் என்ன பண்ணிட்டான்? சிஷ்யன் வந்து இந்த சரியை கிரியை யோகம் எல்லாம் பண்ணிட்டான். பண்ண உடனே அவனுக்கு இறைவனை ஒப்பு வந்து விட்டது, மலபரிபாகம் வந்து விட்டது, இந்த சத்திரி பாதம் வந்து விட்டது. அவன் வந்து சிவமாகி விட்டான். சிவமாகிட்டு அந்த சிவ ஆனந்தத்தை அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த சிவ ஆனந்த நிலை வந்து எப்படி இருக்கும், அந்த பேரின்ப பெருநிலை வந்து எப்படி இருக்கும் என்ற கருத்தை சொல்வதுதான் இந்த 4வது பாட்டு. நம்ம சரியை கிரியை யோகம், யோகத்தை தானே ஞானம் தானே. 4வது பாட்டு வந்து அந்த ஞான நிலையை, அந்த பேரின்ப பெருநிலையை வந்து குறிக்கும். எங்கன் இருந்தது எவ்வண்ணம் சொல்லுகேன், அங்கன் இருந்ததென்று உந்தி பெற, அறிவும் அறிவதென்று முந்தி பெற. இப்ப குருவின் திருவருளால எனக்கு என்ன இருந்துச்சு? அந்த சிவானந்த பேரின்பம், அந்த முத்தி பேரின்பம் வந்து இருந்தது. அது எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க மற்றவங்க எல்லாம். அதை வந்து நான் எப்படி இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அதாவது வார்த்தைகளால சொல்ல முடியும், அதுக்கு ஒரு ஓமை வந்து சொல்ல முடியாது. எனவே அது எப்படி இருந்ததுன்னா அது அது போல இருந்தது அப்படிதான் சொல்ல முடியும் ஒழிய வேற எப்படி வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு ஓமை கூறுவதற்கு வேற எந்த பொருளும் இல்லை. உலக பொருள்களா எந்த பொருளையுமே அதுக்கு வந்து ஓமையாக சொல்ல முடியாது. எனவே அதற்கு அதுவே ஓமை. அப்புறம் என்ன செய்யணும்? அதை வந்து சுட்டறிவினாலே அறியும் இயல்பு உடைய இந்த ஆன்மாவோட அறிவு எப்படி? ஏகதேச அறிவு, சுட்டறிவு, அறிவிக்க அறியும் அறிவு, ஒன்று விட்டு ஒன்று அறியும் அறிவு, இது பார்த்துருக்கோம் இல்லையா? எனவே இந்த ஆன்மாவுடைய இந்த சுட்டறிவினாலே, இந்த சுட்டறிவு வச்சுதான் இந்த ஆன்மா வந்து உயிர் வந்து அறியுது. இது வந்து ஐரு அப்பேற்பட்ட அந்த உயிருக்கு, அந்த அறிவை உடைய அந்த உயிருக்கு அந்த பேரின்ப பெருநிலை வந்து எப்படி இருக்கும் என்று அதை வந்து அறியும் அறிவது அன்று உந்திய பெற. இது ஆன்ம அறிவால் அறிய முடியாது. இதை வந்து என்ன செய்யணும்? அது பரஞானமாகிய இந்த சிவஞானம், இந்த சிவஞானத்தை கொண்டுதான் அறிய முடியும். அது என்ன செய்யணும்? அது அனுபவத்தை உணரதான் முடியும். அதை வந்து வார்த்தையில வந்து சொல்ல முடியாது. அது மனோம் வாக்குக்கு அப்பாற்பட்டது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே எங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுவேன், அந்த குருவின் திருவருளால் நான் பெற்ற அந்த பேரின்ப பெருநிலையை வந்து எப்படி இருக்கும் என்று என்னால் எப்படி சொல்ல முடியும்? அங்கன் இருந்தது ஒன்றுபட, அது அப்படித்தான் இருந்தது. அதுக்கு வந்து எதையும் ஓமையா சொல்ல முடியாது, இது மாதிரி அது மாதிரி எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அது அறியும் அறிவது அன்று உந்திய பெற. இது ஆன்ம அறிவால், இந்த ஆன்மாவுடைய சுட்டு அறிவால், ஏகதேச அறிவால் அதை சுட்டி அறிய முடியாது. எனவே அங்க மனம் வாக்கு காயம் இது மூணுமே அங்க மறந்து போயிடும். எனவே அது எந்த சொல்லாலும் விளக்க முடியாது. அதை அனுபவித்து உணர மட்டுமே முடியும் என்பது இந்த பாடலுடைய திரண்ட கருத்து. இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 கருத்து சொல்லியிருக்காரு. என்னன்னா இந்த சிவபோகம் கடைசி தசகாலயத்துல கடைசி நிலை வந்து அந்த சிவபோகம், தத்துவ ரூபம், தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. அப்புறம் ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. தத்துவம்ங்கிறது அந்த மாயை சம்பந்தப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து ஆன்ம ரூபம், இது பசு சம்பந்தப்பட்டது. ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்மா வந்து சுத்தி ஆயிடுச்சு. ஆன்மா சுத்தி ஆனதுக்கு என்ன செய்யுது? அப்போ வந்து சிவ தரிசனம் கிடைக்கிறது, சிவனோட தரிசனம் கிடைக்கிறது. இப்போ அந்த ஆன்மா போய் சிவன் கூட ஒன்றிடுது, அது சிவ யோகம். அப்புறம் அது கடைசியாக வந்து சிவபோகம். எனவே சிவரூபம், சிவ தரிசனம், அப்புறம் சிவ யோகம், சிவபோகம் என்ற 4 நிலை. இந்த பசுவுக்கு வந்து 4 நிலை. ஒரு சிவத்தை வந்து அவன் பார்க்கறான், சிவத்தை பார்த்து சிவத்தோட அவன் அது சிவரூபம். அப்புறம் வந்து சிவத்தை வந்து தரிசிக்கிறான். அப்புறம் சிவ யோகம், சிவத்தோடு ஒன்றி விடுகின்றான். அப்புறம் அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை, சிவபோகத்தை அந்த ஆன்மா அனுபவித்து கொண்டு இருக்கின்றது. அதான் அந்த தசகாரியத்துல கடைசி நிலை வந்து அந்த சிவபோகம். எனவே அந்த சிவபோகம் வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது என்பது முதல் கருத்து. இரண்டாவது இந்த பாட்டில் சொல்ல 2வது கருத்து என்ன? அது வந்து அறியும் அறிவதன்று. இது வந்து ஆன்ம போதத்தால், ஆன்ம அறிவால் இதை வந்து
அறிய முடியாது, அளக்க முடியாது, அனுபவிக்க முடியாது. இதே அப்புறம் இந்த முதல் வரியை மட்டும் எடுத்துக்கலாம். எங்கன் இருந்தது என்று எவ்வண்ணம் சொல்லுவேன். குருவின் திருவுருளால் எனக்கு வந்து அந்த சிவானந்த பேரின்ப நிலை வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த பேரின்ப பெருநிலை எப்படி இருக்கும் என்று என்னால் எப்படி சொல்ல முடியும்? அது எப்படி இருந்ததுன்னா, அது போலதான் இருந்தது, இது போல் இருந்தது என்று வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதற்கு ஓமை சொல்வதற்கு, ஓமானம் சொல்வதற்கு எந்த பொருளும் இல்லை. அதற்கு அதுதான் ஓமை. எனவே எந்த பொருளையும் இந்த ஆன்மா என்ன செய்யுது? தன்னுடைய சுட்டறிவினால, ஆன்மபோதத்தால அறியக்கூடிய அந்த அறிவு, அந்த அறிவுக்கு வந்து, அந்த ஆன்ம அறிவுக்கு வந்து அந்த பேரின்ப பெருநிலையின் இயல்பை வந்து எந்த சொல்லாலும் எந்த ஓமையாலும் சொல்லி விளக்க முடியாது. என அதை அனுபவித்து மட்டும்தான் உணர முடியும். இதைதான் வந்து திருமந்திரத்தில் நம்ம ஏற்கனவே ஒரு பாட்டு பார்த்துருவோம். முகத்தில் கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கள். நம்ம என்னதான் இந்த முகத்தில் உள்ள கண்ணை வச்சுட்டு நம்ம பார்க்குறோம். பார்த்தோம்னா எதை பார்க்க முடியும்? இந்த உலக பொருளை தான் பார்க்க முடியும். ஏன்னா பெருமான் வந்து கண் முதல் புலனால் காட்சியும் உள்ளோம். பெருமானை வந்து இந்த ஊனக்கண் மூலமா பார்க்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? அகத்தில் கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம். அப்ப நீ என்ன, இந்த அகக்கண்ணாகிய இந்த ஞான கண்ணை கொண்டு அது பார்ப்பதுதான் ஆனந்தம். அதற்கு வந்து அவர் ஓமை வந்து சொல்றாரு. மகற்கு தாய்தன் மணாலோடு ஆடிய சுகத்தினை சொல்லுமெனில் சொல்லுமாறு எங்கனே. ஒரு தாய் தந்தை வந்து அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து உங்க 2 பேரும் என்னம்மா அவ்வளோ சந்தோஷமா பேசிக்கிறீங்க, என்ன இது அப்படின்னு சொல்ல, அந்த சின்னோண்டு பொண்ணு ஒன்று, ஒரு 3 வயசு 4 வயசு பொண்ணு வந்து கேட்குது அம்மா கட்டிட்டு, என்னம்மா 2 பேரும் இப்படி சந்தோஷமா இருக்கீங்களே, என்னன்னு சொல்றாங்க. அது அம்மாடி இப்போ வந்து அது உனக்கு வந்து புரியாதுப்பா. நீ என்ன பண்ணும், நீ வந்து ஒரு 12 வயசு 14 வயசுல நீ பருவத்துக்கு வருவ. பருவத்துக்கு வந்து நீ என்ன பண்ணுவ, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்போம். கல்யாணம் பண்ணி வைப்ப அந்த புருஷனோடு நீ சேர்ந்து இருக்கப்படுவியா, அந்த மாதிரி சேர்ந்து இருக்க அந்த சுகத்தை வந்து அப்ப நீ உணரதான் முடியும். அது வந்து வாயால வந்து சொல்ல முடியாது என்ற உதாரணத்தை வந்து அங்க திருமந்திரர் வந்து சொல்லியிருக்கின்றார். இதே கருத்து தான் திருக்கலிட்டிப்படியார்ல அது 9வது பாட்டுல, அன்று முதல் ஆரேனும் ஆளாய் உடனாகி சென்றவர்க்கு இன்னதென சென்றதில்லை. பெருமானுக்கு ஆளாகிட்டாங்க, பெருமான் உடனேயே போறாங்க, போயிட்டு பெருமானை வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு இன்னதென சொல்ல முடியாதலை. இன்றைதனை இவ்வாறு இருந்தது என்று எவ்வண்ணம் சொல்லுகேன், அவ்வாறு இருந்தது. இதை வந்து எவ்வாறு இருந்ததுன்னு நான் எப்படி வந்து சொல்ல முடியும், அது அவ்வாறு இருந்தது. ஒருத்தர் கேட்கிறாரு, என்ன கேட்கறேன்னா, ஐயா இந்த ஒரே ஒரு ஸ்வீட் சொல்லுங்களேன், ஒரு ஜிலேபி இருக்கு, ஜிலேபி எப்படிங்க இருக்கு, எப்படி ருசியா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஜிலேபி வந்து கல்கண்டு மாதிரி இருக்கும்பா, இல்லை தேன் மாதிரி இருக்கும்பா அப்படின்னு. தேன் எப்படிங்க இருக்கும், கல்கண்டு எப்படிங்க இருக்கும், அப்படி வார்த்தை வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். அது பேசாம என்ன பண்ணும், ஒரு துண்டு ஜிலேபி தூக்கி அவன் வாயில போட்டா அவர் சுவைச்சிட்டு, ஆஹா நல்லா இருக்குது, அந்த இன்பத்திலேயே ஆழ்ந்துருவான். எனவே அது அந்த மாதிரிதான் இருந்தது, அவ்வாறு இருந்தது என்று. நம்ம வந்து எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தோம்? இந்த உலக இன்பத்தை அனுபவிப்பதற்கான, உலகத்தை இன்பத்தை அனுபவிப்பதற்காக இல்லை. உலக இன்பம் வந்து நம்முடைய பிராரப்த கர்மத்தின்படி நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஆனா நம்ம பிறவி எடுத்தது எதற்கு? நம்ம வந்து அந்த சிவானந்த பேரின்பத்தை பெறுவதற்கு. அதுதான் சிவபோகம் அல்லது சிவானந்த நிலை என்று சொல்லப்படுகின்றது. இந்த உடல் மூலமாக நீங்க உலகத்துல எது அனுபவிச்சாலும் அதெல்லாம் சிற்றின்பம் தான். அந்த சிற்றின்பத்துக்கு வந்து ஒரு எல்லை உண்டு, ஒரு கால எல்லை உண்டு. எனவே அது ஒரு அளவுக்கு மேல உங்களால் அனுபவிக்க முடியாது, திகட்டி போய்விடும். ஆனா அந்த சிவயோகத்துக்கு அமர்ந்துள்ள அந்த நிலை எப்படி இருக்கும்? அதுக்கு வந்து சிவனருளே கண்ணாக கொண்டு காணும் போது, சிவனுடைய திருவருள் தான் உனக்கு ஞான கண்ணாக இருந்த காணும் போது, அப்ப என்ன செய்யும், இவருடைய பிறப்பு வந்து ஒளிந்து விடும். அதற்கப்புறம் பெறுவது வந்து பேரின்பம் தான். பெருமானின் திருவடியில வந்து இந்த ஆன்மா இருந்து அந்த இன்பத்தை நுகர்ந்து கொண்டே இருக்கும். எனவே நம்ம இப்ப சுத்த நிலைக்கு போகணும். ஆனா நம்ம எப்படி இருக்கிறது, என்ன நிலை? சகல நிலை. ஏற்கனவே வந்து கேவல நிலையில இருந்தோம், நம்ம ஒன்றும் அறியாம முழு அறியாமையில் வந்து கிடந்தோம். இப்ப நம்ம சகல நிலைக்கு வந்துட்டோம். கேவல நிலையில வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆணவத்தின் வசப்பட்டு கிடந்தோம். இப்ப சகல நிலைக்கு வந்தப்ப என்ன பண்ணுவோம், இந்த மாயையின் வசப்பட்டு கிடைக்கின்றோம். மாயைன்னா இந்த உடம்பு தான், தனு கரண போன போகங்கள் தான் இந்த மாயை. இந்த மாயில் இருந்தால் பெருமான் வந்து தனக்கு தனு கரண போன போகங்களை கொடுக்கின்றார். அப்ப என்ன செய்யறோம், அந்த மாயை வசப்பட்டு அப்ப என்ன செய்யுது, இந்த ஆணவ மலம் வந்து தன்னுடைய அதோன் மியமிகா சக்தி என்ற கீழ் நோக்கி செலுத்தும் சக்தியை அது கொண்டு போகுது. அப்போ போறப்ப என்ன செய்யுது, இந்த ஆன்ம அறிவு வந்து ஏகதேசப்பட்டு விடுகின்றது. இந்த ஆன்ம அறிவும் வந்து வியாபக அறிவு தான். ஆனா என்ன செய்யுது, மாயையின் வசப்பட்டதால், அது ஆணவத்தின் வசப்பட்டதால் அது ஒண்ணுமே அறிய முடியல. இப்ப மாயின் வசப்பட்டவுடனே என்னாச்சு, இது வந்து ஒரு சுட்டறிவாக ஏகதேச அறிவாக வந்து இருக்கின்றது. எனவே இந்த மாயை வசமான
அந்த 36 தத்துவங்களையும் கடக்கணும். ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் அல்லது சுத்த தத்துவம் 5. இந்த 36 தத்துவங்களையும் கடந்தா நம்ம என்ன போவோம்? ஃபர்ஸ்ட் வந்து நாதத்துக்கு போவோம். அந்த நாதத்தை தாண்டியது வந்து அந்த பரநாதம். அந்த பரநாதத்துக்கு அப்பேற்பட்ட அந்த பரசிவ வெளி அல்லது கனக வெளியிலே இந்த ஆன்மா என்ன செய்யும்? அதில் வந்து அழுந்தி அனுபவிக்கும். இதுதான் முடிவில்லா சிவபோகம். இதுக்கு தத்துவத்தை வந்து நாம் கடக்க வேண்டும். இதுதான் வந்து நேற்று கூட அந்த பாட்டு பார்த்தோம் இல்லையா? 30 மாறும் படிமுத்தி ஏனியாய். இந்த பெருமான் ஏன் 36 தத்துவங்களை கொடுத்தாரு அப்படின்னா வந்து இது இந்த சிவலோகம் போறதுக்கு ஒரு ஏணிப்படி மாதிரி இருக்கும். அந்த காலத்துல வீட்டுல மச்சு வீடு வச்சிருப்பாங்க, பெரும்பாலும் படி இருக்காது. இப்போ நம்ம ஏணி வச்சுட்டு ஏறி தான் அந்த மச்சு வீட்டுக்கு வந்து போவாங்க. அது போல 36 வந்து படிமுத்தி ஏணியாய் அந்த முத்தியை அடைவதற்கு ஒரு ஏணிப்படிகளாக இருக்கின்றது. அப்போது ஒப்பிலா ஆனந்தத்து உள்ளொளி புக்கு. அந்த பரசிவ வெளிக்கு போயிட்ட, அந்த கனக வெளிக்கு போயிட்ட அப்படின்னா அங்க ஆனந்தம் கிடைக்கும். அந்த ஆனந்தத்துக்கு வந்து உன்னால ஒப்பு ஓமை சொல்ல முடியாது. அந்த ஒப்பு இல்லாத ஆனந்தம் அது எப்படி இருக்கும்? அது பிரகாசமா இருக்கும், ஒளிமயமா இருக்கும். உள் ஒளி புக்கு. இந்த ஆன்மா என்ன செய்யும்? அந்த சிவப்பேரொளி உள்ளார புகுந்து அதிலே கரைஞ்சு கலந்து போயிடும். அப்ப செப்பரிய சிவம் கண்டு. அப்ப என்ன, அந்த பெருமான் கொடுத்த அந்த ஆனந்தத்தை வந்து என்ன செய்யும்? செப்ப முடியாது, உன்னால் வந்து சொல்ல முடியாது. அந்த செப்பரிய சிவம் கண்டு தான் தெளிந்து, அப்பதான் அவனுக்கு அதை தெளிந்து நிட்டை கூடி விடுவான். அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே, அந்த சிவனாகவே அவன் வந்து அமர்ந்து விடுவான். அந்த அன்பாகவே அவன் வந்து அமர்ந்து விடுவான். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அதான் அப்பரிசாக அமர்ந்திருப்பது, அன்பாக அமர்ந்திருப்பது, சிவமாக அமர்ந்திருப்பது. இதுதான் நாம் அடைய வேண்டிய அந்த இறுதி நிலை. எனவே இதை செப்ப முடியாது, வார்த்தைகளால் வந்து சொல்ல முடியாது. இந்த பேரின்பம் தான் அழியா இன்பம். இதற்கு வந்து சிவ சாயுஜ்யம் அல்லது பரமுக்தின்னு சொல்லுவாங்க. இதே அந்த முக்தியை வந்து பதமுக்தி பரமுக்தின்னு ரெண்டா பிரிப்பாங்க. பதமுக்தியில 3 இருக்கு. அது வந்து சாலோகம், சாமீபம், சாரூபம். அந்த பரமுக்தி வந்து ஒண்ணுதான், அது சாயுஜ்யம். சாயுஜ்யம்னா சிவனோடு ஒன்று கலந்து சிவனாகவே மாறிவிடுவது, அது சாயுஜ்யம். அதுதான். பாக்கி 3 வந்து அந்த பதமுக்தி. ஃபர்ஸ்ட் சிவலோகத்துக்கு போவோம், அடுத்து வந்து அது சாலோகம். அடுத்து சிவனுக்கு பக்கமா சுந்தர பெருமான் வந்து எப்படி இருந்தாரோ அது மாதிரி சிவனுக்கு பக்கமா இருந்து அவருக்கு தொண்டு செய்து இருப்போம், அது சாமீபம். 3வது சாரூபம். எப்படி நம்முடைய சுந்தர பெருமான் மற்ற இந்த கணங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றது, அந்த சிவரூபம் தாங்கி இருக்கு இல்லையா, அது மாதிரி சிவ ரூபம். இது 3 கிடையாது. சிவனமாக மாறிவிடுது அந்த சாயுஜ்யம். எனவே சிவ சாயுஜ்யத்தை அடைவதுதான் இந்த பிறப்பின் நோக்கம். எனவே இந்த இன்பத்தினை இன்னவாறு இருப்பது என யாராலும் சொல்ல முடியாது. என்ன சொல்லலாம்? இது எல்லாத்துக்கும் மேம்பட்ட இன்பம். உலகத்துல என்ன இன்பம் இருக்கோ எல்லாத்தையும் இன்பத்தையும் அது மேற்பட்டது. செங்கன் அவன்பால், திசை முகன்பால், தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோடு இன்பம் நம் பாலதாக என்று இங்கதான் வந்து நம்முடைய மாணிக்கவாசர் வந்து சொல்லியிருக்கின்றார். என்ன சொல்லியிருக்கின்றார்னா, நம்ம அனுபவக்கூடிய இன்பம் இருக்குது, இந்த மானிட இன்பம், மனமொழிமைகளா நம்ம வந்து அனுபவிக்கிறோம். இதுக்கு மேல போனா தேவர்கள் போனா தேவர்கள் வந்து ஒரு இந்த இன்பத்தை அனுபவிக்கிறாங்க. அது தேவலோக இன்பம் நம்ம மானிட இன்பத்தோட அதிகம். அதை விட தாண்டி அவன் இந்திரன் வந்து கொஞ்சம் அதிகமா அனுபவிக்கிறான், அந்த இந்திர போகம். அதை தாண்டியது யாரு அப்படின்னா இந்த பிரம்ம போகம், பிரம்மன் அடிக்கக்கூடிய அந்த போகம். அதை தாண்டியது என்ன செய்யுது? அந்த திருமால் அனுபவிக்கக்கூடிய போகம். அப்படி போகம் அப்படியே மேல மேல போயிட்டே இருக்கு. இந்த எந்த போகமே அந்த சிவபோகத்துக்கு ஈடாக முடியாது. அதான் செங்கன் அவன்பால், அந்த திருமால் அனுபவிக்கக்கூடிய அந்த திசை முகன்பால், அந்த நான்முகன் அனுபவிக்கக்கூடிய இன்பம், தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோடு இன்பம் நம் பாலதா என்று மாணிக்கவாசன் வந்து அதை சொல்லியிருப்பார். அப்பேற்பட்ட இன்பம், அது மேம்பட்ட இன்பம். அந்த மாதிரிதான் நம்ம வந்து சொல்ல முடியும். எனவே அந்த பேரின்பத்தை சொல்லணும்னா நிலையது, அதை சொல்ல முடியாது. இதுதான் நம்முடைய இது திருமலை சொல்லுவது அரியேன் வாழி, அது சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு அந்த திருமுறைகள்லாம் சொல்லியிருப்பாங்க, பெரிய புராணத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. இதுதான் இந்த சுகாதீத, இந்த சுக அதீதம்னு சொல்லுவாங்க, அதை சுகாதீதம்னு சொல்லுவாங்க. அந்த இன்பத்தை வந்து சொல்லுவதற்கு வார்த்தைகள் வந்து கிடையாது. எனவே இந்த உலகிடையே கூட அந்த மாதிரி அவர்கள் சித்தர்களாக வாழ்வார்கள். இந்த சித்தர்கள் பத்தி நம்ம திருமந்திரத்துல வந்து ஏற்கனவே வந்து படிச்சிருக்கோம். அவங்க என்ன இருப்பாங்க? இந்த லோகத்திலும் இருப்பாங்க, இந்த லோகத்திலும் இருப்பாங்க, சிவலோகத்திலும் இருப்பாங்க, எந்த லோகத்துக்கும் செல்லக்கூடிய இந்த அஷ்டமாசத்திலையும் நம்ம அதை பார்த்தோம் இல்லையா? எனவே அந்த சித்தர்களாக சிவ சித்தர்களாக வாழக்கூடியவர்கள் அவருடைய என்ன செய்யும்? அந்த மனவெளியாகிது அது பரவெளியோடு, அந்த சிவ பரவெளியோடு சேர்ந்து
அதனுடைய ஒன்றுபட்டுக்கிட்டே இருக்கும். சிவத்தோடய ஒன்றுபட்டு கொண்டு இருப்பார்கள். இவருடைய அன்பு என்ன செய்யும்? அந்த சிவன் அன்பில் வந்து அடங்கும். அப்போது இந்த ஆன்ம ஒளி என்ன செய்யும்? இந்த சிவனுடைய அருள் ஒளியில் வந்து அழுந்தும். அந்த அழுந்தும் போது அது அனுபவமாக தான் தெரியுமே ஒழிய வார்த்தைகளால் அதை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இடத்துல தான்னு ஒரு பொருளே இருக்காது. இந்த ஆன்மா வந்து தற்போதும் கெட்டுவிடும். இந்த ஆன்மா அறிவடைஞ்சிட்டு அப்ப என்ன செய்யும்? அது நான் எனது என்று அந்த நிலை போயிடும். அந்த மாதிரி அந்த அருள் இருக்கும் போது அந்த ஆன்மா என்ன செய்யறது? தான் ஒரு முதல், நான் ஒரு கர்த்தா, நான் ஒரு போக்தா, நான் இதை செய்கிறேன், இதை அனுபவிக்கிறேன் என்று அந்த நிலையை வந்து தாண்டி போயிடும். அந்த மாதிரி தாண்டி போட்டு என்ன செய்யும்? இந்த ஆன்மா வந்து சிவனாக ஒற்றுமைப்பட்டு விடும். இதுதான் ஏகனாகி நிற்பது. அப்புறம் என்ன செய்யும்? அது செய்வதெல்லாம் இறைபணியாக இருக்கும். ஏன்னா அதுகிட்ட மலம் கிடையாது, மாயை கிடையாது, வல்வினை கிடையாது. இந்த மூன்றுமே வந்து நீங்கி விட்டது. ஆணவம், கண்மம், மாயை மூன்றுமே நீங்கிறவனே அது சிவனாக மாறி அது செய்வதெல்லாம் சிவப்பணியாக இருக்கும். எனவே அந்த இலையில வந்து யான் எனது என்ற தற்போதம் வந்து இருக்காது. யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி தான் அவனை கூத்தாட்டிக்கிட்டு இருந்தான், நான் எனதுன்னுட்டு. இப்போ ஒன்று தற்போதம் வந்து போயிடுச்சு. அப்ப நான் இல்லை, நானும் இல்லாதனால எனதும் வந்து இல்லை. எனவே அந்த தற்போதம் கெட்டு விட்டது. அப்போது என்ன செய்யும்? இந்த ஆன்மா சிவனது அந்த திருவடி வியாபகத்துக்குள், அந்த வியாபகத்துக்குள் வந்து இது வியாபியமா அடங்கி கிடக்கும். இப்போ பார்த்தோமா? நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம். வியாபகம், வியாபியம், வியாத்தம்னு 3 பார்த்துருக்கோம். இப்போ கடல் இருக்கு, அந்த கடல் இருக்கிற அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸ் தான் வந்து வியாபகம். அதுக்குள்ள அந்த கடல் நீர் வந்து அதுல வியாபியம், அந்த ஸ்பேஸ்க்குள்ள அடங்கி கிடக்கிறது. அதுக்குள்ள உப்பு அது வந்து வியாத்தியம் என்று சொல்லுவோம். இனிமேல் வியாபகம், வியாபியம், வியாத்தம் என்று அந்த இருக்கும். இன்னொரு உதாரணம் சொன்னா, ஒரு ஆறு இருக்கிறது, நதி இருக்கிறது. அது என்ன செய்யும்? போய் கடல்ல போய் சேருது. கடல்ல போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இது வந்து கங்கை ஆறு, இது வந்து யமுனை ஆறு, இது காவிரி ஆறுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அங்க வந்து கடல் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அந்த கடலோடு இது ஐக்கியமாகி விட்டது. எனவே அங்கேருந்து அது திரும்ப மீண்டு வர முடியாது. மீண்டு வாரா நெறி என்று சொல்றார். அது மீண்டு வாரா உலகம்னு நம்முடைய ஞான சம்பந்தர் வந்து சொல்வார். எனவே இந்த சுகத்துக்கு வந்து ஒப்பு கிடையாது, ஊமைத்து சொல்ல முடியாது, அது அளவு காட்டி கூறப்படக்கூடிய தன்மையும் கிடையாது. எனவேதான் அந்த வீட்டியல்பை கூற முடியாது என்று இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இவன் வந்து என்னடா சிவன்கிட்ட போய் அடங்கிடுறான், ஒடுங்கிடுறான். அப்ப அவன் நான் என்பதோட தன்மை வந்து அவனுக்கு அழிஞ்சு போகுது. அப்ப என்ன செய்யுது? சிவமும் அவனும் வந்து ஒருவராக மாறிவிட்டார்கள். எனவே அந்த அந்த ஏகாந்தத்தின் கண் வந்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த சிவனும் இந்த ஆன்மாவும் புணர்கின்றது, கலந்து விட்டதுன்னு அர்த்தம். இந்த மானிட புணர்ச்சியை பத்தி நம்ம நினைக்க கூடாது. இந்த மானிட புணர்ச்சி வந்து அது அளவுக்கு உட்பட்டது. இது வந்து சிவப்புணர்ச்சி. சிவத்தோடு வந்து இவன் ஒன்றாகி விட்டான். அந்த புணர்ச்சி பேரின்ப உள்ளத்துள் எப்படி திருமலர் வந்து சொன்னாரோ அது போல அந்த புணர்ச்சி பேரின்ப உள்ளத்துள் அதை எவராலும் அறியக்கூடாதது என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே சொற்பால முதிவல் யான் சுவை என்ன துணிந்திங்கன்னே நற்பால் வினை தெய்வம் தந்தென்று நான் இவளாம் பகுதி பொற்பார் அறிவார் என்று இது திருக்கோவையில் வந்து அம்மா சொல்லிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டு. நற்பால் வந்து இந்த வினை தெய்வம் வந்தது. அந்த வினை தெய்வம் வந்ததுனால எனக்கு என்ன செஞ்சேன்? அந்த பொற்பாகிய சிவத்தை அறிந்து விட்டேன், அந்த முத்தி இன்பத்தை நான் சொல்லிவிட்டேன், உணர்ந்து விட்டேன் என்று அந்த தலைவன் சொல்வதாக இந்த பாட்டு வந்து அமையும். எனவே இந்த சிவனே ஆசானாக குருமூர்த்தியாக அருள் புரிவதால் அப்ப என்ன செய்யும்? அவன் அருளே கண்ணாக கொண்டு அவனில் அழுந்துகின்ற இந்த இன்பக்கம், இந்த இன்பம் இதை யாராலும் இயம்ப இயலாது. இதுதான் எங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன் என்பதற்கு உண்டான இந்த விளக்கம். ஆனா இதை நீங்க சொல்லிதானுங்க ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்கலாம். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, அத இருவினை ஒப்பு வந்துடுச்சு. ஒரு துலாசு கட்டை பிடிக்கிறோம், பிடிக்கப்ப 2 தட்டு வந்து ஒன்னாயிடுச்சு, நல்வினை தீவினை வந்து வந்துடுச்சு. அப்ப என்ன செய்யும்? அத மலபரிபாகம் வந்து விட்டது. அப்பொழுது அந்த சத்தினி பாதம் வந்து வருகின்றது. அந்த சத்தினி பாதம் வந்து இந்த சகசிரார சக்கரத்துல வந்து ஒரு அருவி போல வீழ்ந்து உடல் முழுவதும் பறகின்றது. பரவும் போது அப்போ ஒரு பரமானந்த சுகம் வந்து இருக்கின்றது. அதுதான் அந்த சிவனுடைய திருவடி என்று அந்த சிவஸ்வரூப நிலையை அதை உணர்ந்து அதோடு இரண்டர கூடி அந்த பரமானந்த விளைவில் பட்டு அந்த ஆனந்த வாரதியில் அழுந்திய காலத்து அது எப்படி இருக்குமோ அது அப்படி இருக்கும். அங்கன் இருந்தது என்று சொல்லும். 2வது வந்து இதை
ஆன்ம அறிவால் அறிய முடியாது. இரண்டாவது கருத்து அறியும் அறிவதென்று உந்திய பெற. அதற்கு உண்டான அந்த விளக்கம் எது? எனவே ஞானம் வந்து மூன்று வகை, அறிவு அல்லது மூன்று வகை. ஒன்று வந்து பாச ஞானம் அல்லது பாச அறிவு, இரண்டாவது பசு ஞானம் அல்லது உயிரின் அறிவு, மூன்றாவது பதிஞானம் அல்லது சிவஞானம். பாச ஞானம் என்பது என்ன? பாச ஞானம் என்பது இந்த பாசமாகிய கருவிகளால மெய்வாய் கண்மூக்கு செவி இந்த கருவிகள் வாயிலாக ஆன்மாவிடத்து நிகழக்கூடிய அந்த ஏகதேச ஞானம். அதுதான் அதை நம்ம பாச ஞானம் சொல்றோம். பாச கருவிகளால் இந்த ஆன்மாவுக்கு ஏற்படக்கூடிய அந்த அறிவு. கண்ணால நான் ஒன்று பார்க்குறேன், காதால ஒன்று கேட்குறேன், மூக்கால ஒன்று முகர்றேன், வாயால் ஒன்று சுவைக்கிறேன், மெய்யால ஒன்று உணர்றேன். அப்போ அஞ்சு என்ன செய்யுது? அது வந்து அந்த ஆன்மாவுக்கு அந்த 5 பொறிகள் மூலமாக விளையக்கூடிய ஏகதேச ஞானம். எனவே இந்த ஏகதேச ஞானம் வந்து குறைபாடு உடையது. இந்த பாச அறிவால் வந்து அந்த பரம சுகத்தை, அந்த சிவசுகத்தை வந்து அறிய இயலாது. ஏன்னா பெருமான் கண்முதல் புலனால் காட்சியும் இல்லோன். எனவே அப்ப என்ன செய்யுது? அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்? பசுஞானத்துக்கு போகணும். பசுஞானம் என்னன்னா, இந்த ஆன்மா என்ன செய்யுது? இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி இந்த உடம்பு நான் கிடையாது, இந்த மனசு நான் கிடையாது, இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி என்கின்ற அறிவுக்கருவிகள் நான் கிடையாது, இந்த கை கால் குதம் குறி இந்த தொழிற்கருவிகளும் நான் கிடையாது, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கின்ற அந்த கரணங்களும் நான் கிடையாது அப்படின்னு ஒன்று நான் கிடையாதுன்னுட்டு அது அனுபவத்துல இருந்து அறியணும். இப்போ நான் வாயால சொல்லிடலாம், நான் அந்த உடம்பு நான் கிடையாதுன்னு சொல்லலாம். நான் உடம்பு அடிப்பட்டா அந்த வலிக்கும், அந்த வலியை கூட வந்து உணரக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் என்ன செய்ய? அவன் தத்துவங்களை கடந்து விட்டான் என்று அர்த்தம். எனவே அப்ப என்ன செய்யும்? இது ஒண்ணா நீக்கிக்கிட்டு போறப்ப அந்த 36 தத்துவங்களையும், 24 ஆன்ம தத்துவங்கள், 7 வித்யா தத்துவங்கள், 5 சிவ தத்துவங்கள், அந்த கடைசி நாதம், அது முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து அது என்ன செய்ய விளக்கிக்கிட்டே போகுது. இது நான் கிடையாது, இது நான் கிடையாது, இது நான் கிடையாது. அப்ப நீ எதுனா அங்க மிஞ்சி இருக்கிறது என்ன செய்யும்? அந்த ஆன்மா மட்டும்தான் எஞ்சிடும். அப்போது அந்த ஆன்மா என்ன செய்யும்? தன்னுடைய வியாபகத்தை வந்து அறியும். அந்த 224 போனங்களும் அந்த பல கோடி அண்டங்களும் எனக்குள்ள இருக்கு, அநேக கோடி சூரிய சந்திரர்களும் எனக்குள்ள இருக்காங்க அப்படின்னு இருக்கப்ப சொல்லுவது நான் தான் கடவுளோ, நான் தான் சிவனோ என்று அந்த ஆன்மா வந்து அதிசயிக்கும். அதுதான் வந்து பசுஞானம். எனவே அந்த பசுஞானத்தினாலையும் என்ன செய்யாது? இந்த சிவபோகம் வந்து அறியப்பட முடியாது. ஏன் அறியப்பட முடியும்னா, எங்க பசுஞானம் வந்து ஆகிய அந்த ஆன்ம போதம் வந்து என்னது? அது எல்லைக்கு உட்பட்டது. ஒன்றாக தான் அறியும், ஒன்றையும் விட்டு விட்டு தான் அறியும், அறிவிக்க அறியும், ஒரு எல்லைக்கு உட்பட்டு அறியும். எனவே அந்த எல்லைக்கு உட்பட்ட ஞானத்தினால இந்த சிவத்தை வந்து அறிய முடியாது. எனவே அந்த பாச ஞானத்தை விட பசுஞானம் வந்து மிகவும் உயர்ந்தது. ஏன்னா ஆன்மா வந்து தன்னையே வந்து தரிசிக்குது, ஆன்ம ரூபத்தை பார்க்குது, ஆன்ம தரிசனமாகுது. அந்த ஆன்ம தரிசனமாகிறப்ப நானே சிவன், நானே கடவுள் என்று அதுதான் அந்த மாயாவாதிகள் வந்து அந்த மாதிரி நிலையில வந்து அவங்க நிற்கிறாங்க. நானே சிவம், நானே கடவுள், இந்த சிவத்தை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை அந்த மாதிரி அந்த நிலையில நிற்கிறாங்க. ஆனா என்ன செய்யணும்? அதை தாண்டியது அந்த பதிஞானமாகிய அந்த சிவஞானம். எனவே இந்த பசுஞானத்தினாலையும் சிவபோகம் அறியப்படாதது. அப்ப என்ன செய்யணும்? குரு வந்து சொல்லுவார், அப்பா நான் வந்து நான் பாக்குறேன், நான் அறிகிறேன், இந்த எல்லா உலகத்தையும் எனக்குள்ள பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இல்லையா? அப்போ வந்து அது அறியக்கூடியது யாரு? நீனு. அப்போ உனக்கு அறிவிக்கிறவனு ஒருத்தன் இருக்கணும் இல்லையா? அவன் அறிவிச்சாதான் நீ அறிய முடியும். ஆனா உனக்கு மேல ஒருத்தன் இருக்கான் ஐயா, அவனுக்குள்ளதான் நீ இருக்க அப்படிங்கிற உணர்கிறப்ப அப்பதான் அந்த ஆன்மா வந்து என்ன செய்யும்? அடங்கும். தற்போதம் வந்து அடங்கும். யான் எனது என்பது அது ஒளியும். அந்த மாதிரி ஒளியும் போது அப்ப என்ன செய்யும்? அதுக்கு வந்து அந்த பதிஞானம் வந்து விட்டது. அப்ப என்ன செய்யும்? இந்த சிவபெருமான் வந்து காட்டுகின்ற அந்த எல்லாத்தையும் நான் வந்து அதை காணுகின்றேன் என்ற அந்த ஞானம் வரும். அப்ப இது வரைக்கும் எனக்கு தடையா இருந்தது யான் என்னும் அந்த அகங்காரமும், எனது என்ற மமகாரமும், அந்த ரெண்டும் வந்து எனக்கு கிடையாது. என இருக்கிறது அந்த சிவன் ஒருத்தன் தான். என்ன? அந்த சிவனுடைய திருவடியை, வலது திருவடி வந்து ஞானம், இடது திருவடி வந்து அந்த கிரியை, அந்த திருவடி ஞானத்தில் அழுந்தபடியே அது அழுந்து அறிந்து அனுபவித்து கொண்டு இருக்கும். இது அதுல அந்நியமான இல்லை. அந்நியமின்மையின் அரண்கலல் செல்லுமே, அயரா அன்பின் அரண்கலல் செல்லுமே இல்ல, அந்த நிலைக்கு இந்த ஆன்மா போயிடும். எனவே அந்த பாசஞானம் பசுஞானம் என்ற அந்த ஆன்ம ஞானத்தை தாண்டியது இந்த பரமானந்தம். எனவே இந்த பரமானந்தத்தை இது அறியும் அறிவது அன்று என்று நம்முடைய திருவையலூர் உய்ய வந்த தேவநாயனார் சொல்லி இருக்கின்றார் என்ற கருத்தை சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்யணும்? அப்ப நம்ம வந்து ஒருவரையே வலது திருவடி ஞானம்னு சொன்னீங்க, இடது திருவடி கிரியை. சரிங்க.
இடது திருவடி அம்பாள், அம்பாள் வந்து கிரியை, வலது பக்கம் வந்து சிவன், அவன் வந்து ஞானம். வலது சரி. பக்கம் திருவடி ஞான திருவடி, இடது இடது பக்கம் வந்து அம்மாள் வந்து நம்ம என்ன பண்றாங்க, நம்மளை செயல்படுத்தி செயல்படுத்தி நமக்கு அறிவை கொடுக்குறாங்க. பெருமான் வந்து நமக்கு நேரடியா வந்து குருவா வந்து ஞானத்தை கொடுத்துறாரு. வலது பக்கம் ஞான திருவடி, இடது பக்கம் வந்து கிரியை திருவடி. ஆனா ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரே இச்சை என்ன, ஒரே இச்சை தான் என்ன, இந்த உயிர்கள் வந்து நம்மை அடைய வேண்டும், இந்த திருவடி அடைய வேண்டும். அம்பாலும் அந்த மாதிரி தான் ஆசைப்படுறாங்க, சிவபெருமானும் ஆசைதான் படுறாங்க. அது சிவபெருமான் ஞானத்தின் மூலமாக கொடுக்கின்றார், அம்பாள் வந்து கிரியையின் மூலமாக கொடுக்கின்றார். இந்த சாக்தோபஸ்ல நிறைய கிரியைகள் இருக்கும். இந்த சிவபெருமான் தான் குருவாக வந்திருக்கின்றார், அந்த அம்பிகை தான் நமக்கு திருமேனியாக, அருள் திருமேனியாக வந்திருக்கின்றார் என்று நாம் உணர்ந்தால் நமக்கு அந்த சிவபோகத்தை கிட்டும் என்ற கருத்தை சொல்லிவிட்டு அடுத்த 5வது செயலுக்குள் செல்லலாம். ஏகனுமாகி அநேகனும் ஆனவன் நாதனுமானான் என்று உந்தி பெற, நம்மையே ஆண்டான் என்று உந்தி பெற. பெருமான் வந்து ஏகனாக இருக்கின்றான், அநேகனாகவும் இருக்கின்றான். அவன்தான் நமக்கு நாதனாக, தலைவனாக இருக்கின்றான். அவன் என்ன செய்கின்றான், அவன் நாதனாக வந்து நம்மை ஆட்கொள்கின்றான், குருநாதனாக வந்து நம்மை ஆட்கொள்கின்றான் என்பது இந்த பத உரை. எனவே இறைவனுக்கு வந்து ஓமையே கிடையாது. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்ற நிலைது. எனவே அந்த தனக்கு ஓமை இல்லாத அந்த நிலையில் நிற்கிறப்ப பெருமான் வந்து ஏகனாக இருக்கின்றான். அவனை தான் மாணிக்க வாசகர் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று சொல்லுகின்றார். அது பெருமானுடைய அந்த சொரூப நிலை. இரண்டாவது என்ன செய்யறது, பெருமான் வந்து அந்த உயிர்களோடு கலந்திருக்கின்றான். இந்த கோடிக்கணக்கான எண்ணற்ற அந்த உயிர்களோடு அவன் கலந்து அந்த உயிருக்கு உயிராக நிற்கின்றான். இது கலப்பினால் வந்து ஒன்றாக இருக்கின்றான். அதுக்கு காரணம் வந்து இந்த சிவபெருமான் உயிர்கள் மேல் கொண்ட அந்த பெருங்கருணை. என்ன சில இந்த ஆன்மா என்ன செய்யுது, அது படிப்படியா வந்து ஒரு சின்ன குழந்தையா வந்து பெரியவனை போயிட்டு கல்யாணம் பண்ணி இன்ப துன்பங்களை அனுபவிச்சுட்டு இந்த உலக இன்பத்துல எந்த சாரமும் இல்லை, இது எல்லாம் வந்து நம்மை விட்டு நீங்கக்கூடியது. நம்ம அப்பா அம்மா இருந்தாங்க, அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, நானும் ஒரு நாள் வந்து இறந்து போயிடுவேன், என் பிள்ளைங்க மனைவி அவர்களும் ஒரு நாள் வந்து போய் விடுவார்கள். எனவே வந்து இது நிலையற்றது. அதனால அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வரப்ப பெருமான் என்ன செய்கின்றான், இவனுக்கு வந்து நித்தியம் எது அனித்தியம் எது என்று புரிந்து விட்டது. எனவே நித்திய வஸ்துவாகிய நம்மை வந்து அவன் நாடுகின்றான், நம்மை தேடுகின்றான். அவன் தேடுகின்ற போது நம்ம என்ன செய்யணும், அவனுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று அந்த உயிர்கள் பால் கொண்ட அந்த பெருங்கருணை காரணமாக அவரே நாதனாக வருகின்றார், இந்த குருநாதனாக எழுந்தருளி வருகின்றார். உலகத்துல எத்தனை உயிர் இருக்கோ அத்தனை உயிர்களையும் என்ன செய்கிறான், அவனுடைய பொருளாக கருதுகின்றான். எனவே அவன் வந்து நம்மை அடிமை கொண்டுகின்றான். எனவே நம்ம என்ன செய்யணும், நான் வந்து ஒன்றும் போதா நாயன், என்கிட்ட எவ்வளவு குறைபாடு இருக்குன்னு எனக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும். ஊர் உலகம் வந்து உத்தம சத்தியனும் பாராட்டலாம், ஆனா என்னுடைய பலவீனம் என்னன்னு எனக்கு தெரியும். இப்பேற்பட்ட என்னையும் வந்து ஒரு பொருளாக கொண்டு பெருமான் வந்து எழுந்தருளி வந்திருக்கின்றாரே, நம்ம வந்து ஆட்கொண்டு கொண்டாரே, என்னையும் அடிமையாக ஏற்றுக்கொண்டாரே என்று அந்த மாதிரி சொல்லும் போது நம்மையும் ஆண்டான் என்று உந்திய பெற. என்கிட்ட நம்மையே என்ன, நம்மையே ஆண்டான். என்கிட்ட எவ்வளவோ கெட்ட பழக்கம் இருக்கு, தீய பழக்கம் இருக்கு, இருந்தாலும் பெருமான் வந்து அதெல்லாம் பார்க்கல. இவன் என்ன செய்யுங்க, இவன் வந்து நம்மை நினைந்து விட்டான், என்னை தலைவனாக போடுகின்றான் என்று போதும்போது அப்போது அவன் என்ன செய்கின்றான், பெருமான் வந்து அந்த உயிர்களுக்கு குருநாதனாக எழுந்து வந்து ஆட்கொள்கின்றான். இதுதான் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று சிவபுராணத்தில் சொல்லிருப்பாரு. அதே போலதான் நம்முடைய திருவள்ளுவரிலும் ஏகன் அநேகன் என்று அந்த கருத்தை வந்து அந்த ஆறும் வந்து என்றும் உள்ள பொருள் என்று திருவள்ளுவர் சொல்வார். எனவே நாதன், நாதன் என்ற சொல்லுக்கு வந்து அந்த முதல் தத்துவம் வந்து நாதம், இந்த நாதத்துக்கு தலைவன் வந்து அவன். இரண்டாவது கருத்து வந்து நாதன் என்ப நம்ம எல்லோருக்கும் அவன் தான் வந்து தலைவன். இதே அந்த முதல் தத்துவமாகிய அந்த நாத தத்துவத்தையும் நாதம் என்ற வார்த்தை குறிக்கும். நம்ம எல்லோருக்கும் அவன் தான் நாதனாக தலைவனாக இருக்கின்றான் என்ற அந்த இரண்டு கருத்து இருக்கு. இப்ப என்ன செய்யலாம், அதுக்கு வந்து நம்ம வந்து விளக்கத்துக்கு வந்து நம்ம வந்து போயிடலாம். ஏகனும் ஆகி அநேகனும் ஆனவன், அதான் அந்த முதல் கருத்து இல்லையா. கடவுள் வந்து ஏகமாக ஒன்றாக இருக்கின்றான், அவனே வந்து பலவாக அநேகமாக உயிருக்கு உயிராக இருக்கின்றான், அவன் தான் நமக்கு நாதன் என்பது முதல் கருத்து. இரண்டாவது, நம்மையே ஆண்டான் என்று உந்தி பெற, அப்பேற்பட்ட இறைவன் என்ன செய்கின்றான், குருவாக வந்து நமக்கு அருளுகின்றான். எனவே இரண்டே கருத்து சொல்லப்படுகின்றது. கடவுள் ஏகனாக இருக்கின்றார், அவனே உயிருக்கு சேர்ப்பது அநேகனாக இருக்கின்றார், அவர்தான் நமக்கு நாதனாக தலைவனாக இருக்கின்றார். அவன் நம்மையே ஆண்டான், நம்மை குருவாக வந்து
ஆட்கொள்கின்றான் என்று சொல்கின்றார்கள். இந்த முதல் கருத்தை எடுத்துக்கலாம். ஏகனுமாகி அநேகனுமாகி நாதனும் ஆனான் என்று உந்தி பெற. ஏகன் என்றால் ஒருவன், ஒன்று என்று பொருள். ஒன்றுக்கு வந்து ஏகம்னு பேரு. அவன் ஒருவன் என்னும் ஒருவன், அவன் தனக்கு ஓமை இல்லாதவன். அநேகன் என்பது எண்ணிக்கையற்ற அந்த பல உயிர்களோடு கலந்து அவன் உயிருக்கு உயிராக இருப்பதால் அவன் வந்து அநேகன். இதுக்கு உதாரணம் சொல்லுவோம். உதாரணம் என்னன்னா, சிவபெருமானுக்கு வந்து ஒரு தேர் செஞ்சாங்க இல்லையா, அந்த மாதிரி பல பேர் சேர்ந்து ஒரு விசித்திரமான ஒரு தேரை வந்து செஞ்சாங்க. இந்த பூமியே வந்து அவனி தேர்னு சொல்லுவாங்க. பூமியே தேராக செஞ்சார்கள். சந்திர சூரியன் சக்கரமா வச்சாங்க. அந்த 4 வேதங்களை குதிரைகளா வச்சாங்க. பிரம்மா வந்து சாரதையா வச்சாரு. அந்த சாட்டையா வந்து அந்த வேதாந்தத்தை வந்து வச்சாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப பெருமான் என்ன செய்கின்றார், அவர் தான் வந்து அவங்களுக்கு உள்ள பூந்து இந்த தேரை செய்ய செஞ்சது வந்து பெருமான் தான். அது அவருக்கு வந்து தெரியாது. நாமே செய்கின்றோம் என்ற அந்த தற்போதத்தால அந்த மாதிரி செஞ்சாங்க. செஞ்சுட்டு இப்ப நம்மளாலதான் பெருமான் வந்து என்ன செய்யறாரு, முப்புறத்தை ஜெயிக்க போறாரு அப்படின்னு சொல்ற நினைப்பு வந்தவொடனே பெருமானுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அவர் என்ன செய்கின்றார், தன்னுடைய திருவடியை வந்து அந்த தேர்ல வைக்கிறார். தச்சு விடுத்தலும் தாமடி இட்டலும் அச்சு முடிந்ததுண்டு உந்திய வர. இப்ப இந்த அச்சு வந்து முடிஞ்சு போயிடுது. ஆகா, இந்த தேர் வந்து ஒண்ணுக்கும் உபயோகம் இல்லையா, நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு செஞ்சோமே, நம்மள பெருமானை திருவடிக்கு அந்த ஒரு விரலுக்கு நாம ஈடாக மாட்டோம் என்று சொல்ற. இப்ப பெருமான் தான் நமக்கு இந்த பெருமையை கொடுத்திருக்காரு. அதை அறியாம நானே செஞ்சேன், நம்ம செஞ்சேன், நாம வலது சக்கர தேரா இருக்கேன்னு சூரியன் நினைச்சான், இடது சக்கர தேரா இருக்கேன்னு சந்திரன் நினைச்சான். பிரம்மா வந்து நான் சாரதை நான் செலுத்தினாதான் பெருமான் வந்து அங்க போக முடியும் அப்படின்னு நினைச்சான். பெருமாள் நினைச்சா நான் வந்து அம்பா இருக்கிறேன். அக்னி என்ன நினைச்சான், நான் முனையில தீயா இருக்கிறேன். வாயு என்ன நினைச்சா, நான் அடியில வந்து அந்த சிறகாக இருக்கின்றேன்னு நினைச்சாங்க. நினைச்சப்ப என்ன செய்யாது, அப்போது அவங்களுடைய அகங்காரம் வந்து அழிந்து விட்டது. அப்போதான் நம்ம இப்ப பெருமாள் என்ன செய்கின்றார், மறுபடியும் வந்து இடமுமாக வந்து பெருமானை வந்து தாங்கிக் கொள்கின்றார். தடமதில்கள் அவை மூன்று தளலெடுத்த அந்நாளில் இடமதாய் தாங்கினான் பெருமாள்கான் சாலையிலோ. அப்போது அது பெருமாளுக்கு சீக்கிரமா வந்து அந்த ஞானம் வந்து விட்டது. எனவே இந்த உடம்பு உயிரிழக்க, இந்த உடம்பு தான் வந்து தேரு. அந்த உடம்பாகிய தேருக்குள்ள வந்து அந்த உயிர் வந்து அந்த சாரதியாக இருக்கின்றது. எனவே இந்த கலப்பு உடம்பும் உயிரும் ஒன்று கூடியது. இப்போ ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, மருதப்பன்னு பேர் சொல்லி கூப்பிட்டப்ப நான் திரும்பி பார்க்குறேன். அப்ப என் தொழிலை சொல்றாங்க, டாக்டர் சார்னு சொல்றாங்க, நான் திரும்பி பார்க்குறேன். எனவே நான் என்னோட பெயரோடும் என்னோட தொழிலோடும் நான் கேட்கின்றேன். ஏன் கேட்கிறேன்னா, இந்த ஆன்மா வந்து இந்த உடம்பு முழுக்க பரவி இருக்கின்றது. எனவே அந்த மாதிரி அது உடம்பாக நினைத்து கொண்டு நிற்கின்றது. அதுபோல சிவபெருமான் என்ன செய்கின்றார், அந்த ஆன்மாக்களிலிருந்து மாறுபடாமல் எல்லோற்றும் கலந்து பொருந்தி ஏய்ந்து நிற்கின்றார். எனவே அப்ப என்ன செய்யுது, இந்த ஆன்மா வந்து அது சிவனை அறிய மாட்டேங்குது, தன்னை தான் அறியுது. எனவே இந்த உடம்பு வந்து உயிரை அறிய மாட்டேங்குது, உடம்பாகிய தன்னை தான் அறியுது. இப்போ இந்த உயிர் என்ன செய்யுது, இது சிவத்தை அறியாமல் தன்னையே அறிந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் வந்து பசுஞானம். எனவே இந்த ஆன்மாவுக்கு வேறாகவும் பெருமான் இருக்கின்றான். இதை பெருமான் வந்து கலப்பினால் ஒன்று இருக்கின்றான், பொருள் தன்மையால் வேறாக இருக்கின்றான், செலுத்தும் தன்மையால் உடனாக இருக்கின்றான். இதுதான் இந்த அத்வைத இலக்கணத்துக்கு உண்டான பெருமான் எப்படி உயிர்களோடு கலந்திருக்கின்றான். அது கலப்பினால் ஒன்றாக இருக்கின்றான், ஆனால் பொருள் தன்மையால் வேறாக இருக்கின்றான். பொருள் தன்மையான அவன் வந்து அறிவிக்கக்கூடிய பொருள், இது இந்த அறியும் பொருள். அந்த மாதிரி சூரியன் இருக்கு இல்லையா, சூரிய கதிர் வந்து காட்டக்கூடியது, இந்த கண் வந்து காணக்கூடியது. எனவே இந்த ஆன்மா வந்து காண்கின்றது, அது சிவசூரியன் வந்து நமக்கு காட்டுகின்றது. எனவே இந்த காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் ரெண்டையும் வந்து பெருமான் வந்து செய்கின்றான். எனவே இந்த ஆன்மா எப்படி இருக்கணும், அது வந்து சார்ந்ததன் வண்ணமாக நிற்கும். அது என்ன செய்யும், அந்த ஆணவத்தை சார்ந்தால் அறியாமையில் நிற்கும், இந்த மாயையில் சார்ந்தால் அதற்கு ஏகதேச அறிவுப்பட்டு நிற்கும், பெருமானை சார்ந்தால் அது சுத்தமாகி சிவமாகிவிடும். எனவே இந்த உயிருக்கு 3 இயல்பு இருக்கின்றது. ஆணவத்தை சார்ந்த அந்த கேவல நிலை என்று சொல்லக்கூடிய ஒன்றும் அறியாத தன்மை. இரண்டாவது இந்த மாயை கண்மங்களோடு சேரும் போது அந்த ஆன்ம அறிவு தற்போதம் உண்டாகி உலகத்தை காணக்கூடிய தன்மை. மூன்றாவது அந்த தத்துவங்களை நீக்கி இந்த ஆணவம் கண்மம் மாயையை நீங்கி சுத்தமாகி சிவபெருமானோடு ஒன்று இருப்பது, அது வந்து சுத்த நிலை. அத அப்பதான் என்ன செய்யும், பெருமான் வந்து இந்த மாதிரி நம்ம கூட இருக்கின்றார்கள். எனவே அந்த சத்தாகிய அந்த சிவம் அதுதான் என்ன செய்கின்றார்கள், அதுதான் வந்து இந்திரன். நம்ம வந்து அஷ்டதிக் பாலகர்கள் வந்து நம்ம வந்து டெய்லி திக்வந்தனம் பண்றோம் இல்லையா,
திக்வந்தனம் பண்றப்ப என்ன இந்திராய நமக, அக்னியே நமக, யமாய நமக, நிருதிய நமக, வர்ணாய நமக, வாயவே நமக, குபேராய நமக, ஈசானாய நமக, அப்புறம் மேல பார்த்து பிரம்மாய நமக, கீழே பார்த்து என்ன செய்யறோம் நம்ம விஷ்ணுவே நமக, அப்புறம் பார்த்து கடைசியா பார்வதி பரமேஸ்வராய நமகன்னுட்டு அந்த 10 திசைக்கும் வணக்கம் பண்றோம் இல்லையா. அந்த 10 திசைகள் உள்ள அந்த தெய்வத்தெல்லாம் திக் பாலகர்களாக நியமித்தது யாரு அப்படின்னா இந்த சிவபெருமான் தான். அவர்களுக்கு இருந்து அப்ப என்ன செய்தார், அவர்களுக்கு நமக்கு அருள் பாலிப்பதும் அவர்தான். இதைதான் வந்து அந்த எல்லோரும் கூறுகின்றார்கள் என்று ரிக்வேதம் கூறுகின்றது. இது வந்து இப்ப சைவ சித்தாந்தம் சொல்ல ரிக்வேதத்திலே சொல்லியிருக்காங்க, அந்த சத்தாகிய சிவன் தான் அந்த இந்திரன், வருணன், அக்னி என்று எல்லாவற்றிலும் அவன் தான் கலந்து அவர்களை ஆட்கொண்டு இருக்கின்றான். அப்ப சொல்றப்ப என்ன சான் அது ஒன்றன் இங்கனம் என்ன ஏகனாகி சிவத்தோடு நிற்பது இதற்காக நம்முடைய ஆணவ மலம் பரிபாகம் ஆகும் பொருட்டுதான். இந்த சிவஞான போதத்துல வந்து உதாரணம் சொல்லியா, ஒன்றென்றது ஒன்றே, அந்த கான் ஒன்றே பதி. அப்ப சிவம் இல்லாவிட்டால் எந்த பொருளுமே இல்லை. சிவம் வந்து அந்த பொருளோடு கலக்காவிட்டால் அந்த பொருள் வந்து அது நிலைத்து நிற்காது. எனவே அது அந்த பொருளோடு உலக பொருளோடு கலந்து இருக்கின்றது, அந்த பசுவோகிய உயிரோடும் கலந்து இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த அகர ஒளி எப்படி மற்ற அக்கரங்களை வந்து இயக்குகின்றதோ, இந்த அகர ஆங்கிற வார்த்தை சொல்லாவிட்டால் மற்ற அக்கரங்கள் மற்ற எழுத்துக்கள் வந்து இயங்காது. அதுபோல சிவபரம்பொருள் இல்லாவிட்டால் எந்த பரம்பொருளும் எந்த பொருளும் இயங்காது. எனவே பிரம்ம பொருள் இருந்தால்தான் எல்லா பொருளும் இயங்கும். எனவே இந்த பதிப்பொருளை விட்டு இந்த பசிப்பொருள் பாசப்பொருள் இது வந்து தனித்து நிற்காது, அதற்குள் அடங்கி நிற்கும். அப்போதுதான் அந்த உயிர்கள் வந்து நிலைத்து நிற்கும், அந்த பொருள்களும் அந்த கால எல்லைக்கு உட்பட்டு நிலைத்து நிற்கும். அதுக்காக என்ன செய்யறான் பெருமான் வந்து அந்த உயிர்களுக்கு ஒரு நல் உணர்வை நல் அறிவை வந்து அவன் நடத்துகின்றான். அதற்காக என்ன செய்கின்றான், அவன் பொருள்தன்மை பற்றி அவன் பல்வேறு பொருள்களாகவும் காணப்படுகின்றான். இப்ப நம்ம பாக்குறோம், என்ன பண்ணோம், சூரியனை பார்க்கிறோம், சந்திரனை பார்க்கிறோம். இந்த சூரியன், சந்திரன், அக்னி மூன்றுக்கும் வந்து ஒளி இருக்கின்றது. அதுக்கு என்ன செய்யணும், அந்த கண்ணுக்குள்ள ஒளி இருந்தாதான் அந்த சூரியன், சந்திரன், அக்னி எல்லாம் காண முடியும். அப்பதான் வந்து உலகத்தையும் காண முடியும். அப்ப என்ன செய்யுது, இந்த கண் வேறு, கண் வந்து காணக்கூடிய பொருள், அந்த சூரியன் வந்து காட்டக்கூடிய பொருள். எனவே சிவபெருமான் வந்து அந்த காட்டுகின்றான், இந்த உயிர் வந்து காண்கின்றது. அந்த அகரம் வந்து மற்ற உயிர்களை இயக்கி நிற்கின்றது என்ற கருத்து வந்து அந்த இடத்துல வரும். எனவே அப்போது பெருமான் வந்து எல்லா பொருள்களையும் இயக்குகின்றான். எல்லா பொருள்னா சேதன பொருளாகிய அறிவு பொருளாகிய இந்த உயிரை இயக்குகின்றான். அந்த அசேதன பொருள்ங்கிற இந்த பிரபஞ்சத்தை, அந்த 224 புவனங்களையும் அவன் தான் இயக்குகின்றான். அதான் ஒரு நொடி சொல்லாம இந்த சூரியன், சந்திரன், கோள்கள்லாம் சுத்துறதுக்கு என்ன காரணம், அது பெருமான் இயக்குவதால் தான் அந்த இயக்கம் வந்து தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. யான் அசைந்தால் அசையும் உலகம் எல்லாமே என்ற ஒரு சினிமா பாட்டு கூட உண்டு. எனவே இந்த ஆன்மாக்கள் வந்து அந்த சிவத்துக்குள் வந்து வியாபியமாக அடங்கி இருக்கின்றன. எனவே பெருமான் வந்து எல்லாமாகவும் இருக்கின்றான், அல்லாஹ்வும் அல்லாத பொருளாகவும் அவன் தான் இருக்கின்றான். அவன் எப்படி செய்கின்றான், நம்முடைய கண்மத்துக்கு ஏற்ப அவன் உபகாரம் செய்கின்றான். நம்ம என்னென்ன வினையை செஞ்சிருக்கோமோ அந்த வினைக்கு ஏற்ற பயனை வந்து அவன் ஊட்டுகின்றான். அந்த மாதிரி ஊட்டும் போது இந்த கர்மா வந்து பக்குவப்படுகின்றது. இந்த மாதிரி பக்குவப்படும் போது இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சதும் நமக்கு வந்து ஏற்றறிவு இருந்தது, இப்ப நமக்கு அனுபவ அறிவு உண்டாகின்றது. எனவே இறைவன் வந்து ஏகனாகவும் இருப்பான், அநேகனாகவும் இருப்பான், அவன் தான் ஒன்றாகவும் இருப்பான், பலவாகவும் இருப்பான். காணக்கூடியது எல்லாமே வந்து சிவன் தான். சிவனத்துக்கு அந்நியமாக எந்த பொருளுமே இல்லை என்ற அறிவு வந்து அப்போதுதான் வரும். எனவே இந்த அத்வைத கலப்பு என்று சொல்லக்கூடிய பெருமான் வந்து கலப்பால் ஒன்றாகவும், பொருள் தன்மையால் வேறாகவும், செலுத்தும் தன்மையால் உடனாகவும் இருக்கின்றான். அது கலப்பால் ஒன்றாக இருக்கும்போது அது ஏகனாக இருக்கின்றான், பொருள் தன்மையால் வேறாகும் போது அவன் அநேகனாகவும் இருக்கின்றான். அது மாதிரி அந்த உயிர்களுக்கு அந்த அறிவை தருகின்றான். அறிவு கொடுக்க போது எப்படி இருக்கின்றான், அவன் வந்து இந்த உடல் உயிர் போல கலந்து இருக்கின்றான். இந்த சிவபிரகாசத்துல 3 உதாரணம் சொல்லுவார் இல்லையா, என்ன சொல்ல, இந்த ஆன்மா எப்படி இருக்கின்றது, அது கலப்பினால் ஒன்றா இருக்கிறப்ப இந்த உடம்புக்குள்ள வந்து உயிர் எப்படி கலந்து இருக்கின்றதோ அது போல உடல் உயிர் போலன்னு அந்த முதல் உதாரணம் வந்து சொல்லுவார். ரெண்டாவது வந்து அந்த கண்ணும் கதிரோனும் போல, கண்ணுக்கு வந்து காணக்கூடிய தன்மை உடையதான். ஆனா காணக்கூடிய தன்மை இருந்தாலும் அதுக்கு என்ன செய்யணும், காட்டக்கூடிய ஒளி வேண்டும்.
அது சூரியன் காட்டினால்தான் அல்லது விளக்கொளி காட்டினால்தான் அல்லது மின்விளக்கு காட்டினால்தான் இந்த கண்ணால் வந்து காண முடியும். எனவே கண்ணும் கதிரவனும் போல அந்த கண் வந்து காணக்கூடிய பொருள், அந்த கதிரவன் வந்து காட்டக்கூடிய பொருள். எனவே இந்த ஆன்மா வந்து அறியக்கூடிய பொருள், அந்த சிவன் வந்து அதை அறிவிக்கக்கூடிய பொருள். சிவன் தான் இந்த அறிவிக்கின்றான் என்று அந்த மாதிரி சொல்லியிருக்கின்றான். மூன்றாவது எப்படி, அது கண் ஒளியும் ஆன்ம போதமும் போல. இந்த கண்ணு தான் வந்து பார்க்குது. ஆனா பார்க்கறதுனா கண்ணால பார்க்க முடியுமானா அந்த ஆன்ம அறிவு வந்து செலுத்தணும். இந்த ஆன்ம அறிவு செலுத்தினால்தான் இந்த கண்ணு வந்து பார்க்க முடியும். இப்போ நம்ம கண்ணு வந்து திறந்தா இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பஸ் ஸ்டாண்டில் போய் நான் நிற்கிறேன், போயிட்டு திருவாரூரைக்கு போகணும், ஆதீனத்தை பார்க்கணும், நான் வந்து நின்றுக்கிட்டே இருக்கேன். நின்றுட்டு இருக்கப்ப என்ன பண்ணுறது, மனசுல வந்து ஏதோ சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு. சிந்தனையே ஓடிக்கிட்டு இருக்கப்ப நான் போகிற பஸ்ஸு வந்துருச்சு. பஸ்ஸு வந்து கிளம்பியும் போயிடுச்சு. கிளம்பி போனப்போ நான் பக்கத்தில் போய் கேட்குறேன், எங்க திருவாரூர் போகிற பஸ்ஸு என்னங்க இப்போ உங்கள் முன்னால் தான் நின்றுச்சு, நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க, இப்போ கேட்குறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இந்த ஆன்ம அறிவு வந்து இந்த கண்ணோடு ஒன்றவில்லை, அதனால வந்து கண்ணால் பார்க்க முடியவில்லை. எனவே அந்த கண் ஒளியும் ஆன்ம போதமும், இந்த ஆன்ம போதம் காட்டினாதான் அந்த கண்ணால வந்து காண முடியும். இந்த மாதிரி பல உபகாரங்களை வந்து பெருமான் வந்து காட்டுகின்றான். கண்ணுக்கு வந்து காணக்கூடிய ஒளித்தன்மை இருக்கின்றது. இருந்தாலும் இந்த ஆன்ம போதம் உடனாக நின்று செலுத்தினால்தான் அது பொருள்களை அறிய முடியும். அதுபோல இந்த சிவம் வந்து உயிர்க்கு உயிராய் நின்று செலுத்தினான் என்று நமக்கு அந்த ஆன்ம ஞானம் விளையாது. அந்த ஆன்ம ஞானம் இல்லாவிட்டால் நமக்கு என்ன செய்யறோம், இந்த ஆன்ம ஞானம் கிடைச்சதா நமக்கு அடுத்த செப்பாகிய அந்த பதிஞானத்துக்கு நம்ம போக முடியும். அப்போது என்ன செய்யணும், அந்த பதிஞானத்துக்குலாம் நம்ம அந்த பொருளின் உண்மைத்தன்மையை வந்து காண முடியாது. அப்போது தெரியும் வெளி எல்லாருக்கு ஏது விளக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஒருத்தர் வந்து குருடனா இருக்கான், அவர்கிட்ட விளக்கு இருந்த என்ன பயன், சூரியன் இருந்து என்ன பயன், அது பயனே கிடையாது. எனவே பெருமான் வந்து அந்த மாதிரி காட்டினால்தான், ஏகனாய் இருந்து அந்த உயிர்களை நிலைக்க செய்தால்தான் அவன் என்ன செய்கின்றான், அந்த பல உயிர்களையும் கலந்து அவற்றை அந்த அறிவை வந்து வளர்க்கின்றான். அவனே என்ன பண்றான், இந்த ஆன்ம அறிவு பக்குவப்படும் போது அவன் நாதனாக குருநாதனாக அவன் வந்து நமக்கு ஆச்சாரியனாக வந்து நம்மை நல்நெறியில் செலுத்துகின்றான், சைவ நன்னெறியில் செலுத்துகின்றான். அந்த சைவ நன்னெறியாகிய சரியை கிரியை யோகம் அந்த நிலைக்கு நம்ம போகும்போது என்ன செய்யும், இந்த ஆன்ம அறிவு வந்து பக்குவப்படும். எனவே நம்ம 3 உதாரணம் பார்த்தோம். எனவே பெருமான் வந்து கலப்பினால் ஒன்றாக இருக்கின்றான், பொருள் தன்மையால் வேறாக இருக்கின்றான், செலுத்தும் தன்மையால் உடனாக இருக்கின்றான். இதற்கு வந்து ஞான சாத்திரத்தை சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அரக்கு இருக்கு இல்லையா, அந்த அரக்கை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இது செய்வாங்க, ஒரு பொருள் வந்து சாணக்கல் வந்து பண்ணுவாங்க. அந்த அருவாமனை திட்டுவாங்க இல்லையா, அது சாணக்கல்னு பேரு. அந்த அரக்கினோடு சேர்ந்து அந்த கல்பொடியெல்லாம் சேர்ந்து ஒன்றாக இருக்கும் போது என்ன செய்யும், அது வந்து எல்லா பொருளையும் வந்து விளக்கும். அது போல பெருமான் என்ன செய்கின்றான், இந்த உயிர்களோடு அவன் கலந்து அவற்றின் அறிவை வந்து அவன் சாணைப்படுத்துகின்றான். அதான் பிற நம்ம திருவிழிமலை பழவத்துல அந்த மாதிரி பாடுவோம். அது வந்து கடைசியில் 8 திசை தானாய் வேறாய் உடனானிடம் வீலிம் நிலையே. பெருமாள் வந்து எப்படி இருக்கின்றான் என்கிற அந்த 8 வரைக்கும் கொண்டு வருவார். எண்ண அலங்காரத்துல வந்து 8 வரைக்கும் கொண்டு போவாரு. அந்த 8க்கு வந்து 8 திசை, பெருமான் தான் 8 திசை தானாய் இருக்கின்றான். அப்புறம் வந்து வேறாய் இருக்கின்றான், அவனாக உடனாக இருக்கின்றான் என்று நம்முடைய ஞான சம்பந்தர் வந்து திருவேலிமலை பழத்தில் வந்து அந்த பாட்டுல வந்து பாடியிருக்கின்றாரு. எனவே அப்போ வந்து கலந்து இருப்பது வந்து அபேதம். அபேதம்னா ஒன்றாக இருப்பது, பேதம்னா வந்து 2 இருக்குது. எனவே பொருள் தன்மையால் இருக்கும்போது அது பேதமாக இருக்கின்றது, இப்போ செலுத்தும் தன்மையாக உடனாக இருக்கின்றது. இதான் வடமொழியில வந்து பேதம் அபேதம் உடனாவது என்ற அதை 3ம் கலந்ததுதான் அத்துவிதம். எனவே இந்த அத்துவிதம் சொல்வதற்கு நம்ம இதுதான் சைவ சித்தாந்தப்படி பொருள் சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். மற்றபடி இந்த மாத்துவர் சொல்லக்கூடியதோ ராமனிதர் சொல்லக்கூடியோ நமக்கு வந்து அது ஏற்புடையது அன்று என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுக்கு வந்து விளக்கமாக வந்து சொல்லியிருக்கிறேன். எதுக்குன்னா பெருமான் ஏகனுமாக அநேகனுமாக நாதனுமாக இருக்கின்றான் என்பதற்கு இந்த விளக்கம். அடுத்து நம்மையே ஆண்டான். பெருமாள் வந்து எப்படி இருக்கின்றான், உயிர்களோடு இந்த உயிர்களின் நன்மை கருதி இந்த உயிர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அது ஒன்றுதான் அவனுடைய கருத்து. அந்த மாதிரி அதுக்காக என்ன செய்யறான், அவன் வந்து அத்துவிதமாக கலந்து இருக்கின்றான். அப்ப என்ன செய்யறான், இந்த ஆன்மாக்கள்லாம் வந்து ஒரு பன்றி போல என்ன இருக்கின்றது, இழிந்த நிலையில் இருக்கின்றது. கேவலம் கேளலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரானாவாரே என்பது நம்முடைய திருவாசகம்.
இந்த பன்னிக்குட்டிக்காக என்ன செய்யறான், அவன் சேத்துல போய் ஒரு தாய் பண்டிகையா படுத்துக்கிட்டு பால் கொடுக்குறான். அவனுக்கு வந்து பன்னிக்குட்டியும் ஒண்ணுதான், இந்த மனிதப்பனும் ஒண்ணுதான். அதாவது அவன் பாக்குறது எது, இந்த உயிரை தான் பாக்குறான், இந்த உடலை வந்து பாக்குறான். உடலை வந்து அவன் பார்க்கல, அந்த உடல் எந்த நிலையில இருக்குன்னு அவன் பார்க்கல, மனசு எப்படி இருக்குன்னு பாக்குறான். இந்த உடம்பும் மனசும் எப்படி இருக்கின்றது, நான் வந்து மிகவும் இழிந்த நிலையில் இருக்கின்றேன், நான் வந்து சகல நிலையில் இருக்கின்றேன். அப்பேற்பட்ட என்னையும், நாய் போன்ற என்னையும் அவன் என்ன செய்கின்றான், கடை தேற்றுவதற்காக அவன் ஆசானாகி குருநாதனாகி வந்து ஆட்கொள்கின்றான். நம்ம வந்து சகல நிலையில இருக்கோம், நம்ம சகல நிலை விட்டு நம்மட உயர்ந்தவர்கள் யாருன்னா அந்த பிரளயாகலர். அந்த பிரளயாகலருக்கு என்ன இருக்கும், அவங்களுக்கு வந்து கண்மம் ஆணவம் மட்டும்தான் இருக்கும், மாயை வந்து இருக்காது. அதுக்கப்புறம் விஞ்ஞானகலன், அந்த விஞ்ஞானகலனுக்கு வந்து ஆணவம் மட்டும் இருக்கும், அதுவும் மெலிதாக தான் இருக்கும். நம்ம இப்ப எங்க இருக்கோம், நம்ம ஆண் மக்கள் சகல நிலை வந்து இந்த பூமியில இருக்கும். இது வந்து என்ன செய்யுது, இது பிரகிருதி மாயை என்கின்ற அந்த மாயையில வந்து நம்ம இப்ப இருக்கோம். அந்த பிரளயாகலர் ஆண் மக்கள் எங்க இருக்கும், அது வந்து வித்யா தத்துவத்துல அந்த சுத்த அசுத்த போனம் என்கின்ற அந்த அசுத்த மாயில இருக்கும். அந்த மிஸ்ர போனத்துல வந்து அவங்க வந்து பிரளயாகலர் இருப்பாங்க. அதுக்கு மேல இருக்கிறது சுத்த தத்துவம். அந்த சுத்த தத்துவம் தான் அந்த விஞ்ஞான கலர் என்ற அந்த ஒரு மலமுடைய ஆண் மக்கள் வந்து இருக்கும். அது ஒரு மலமுடைய விஞ்ஞானம் வந்து ரொம்ப உத்தமமானது. அதுக்கப்புறம் இந்த பிரயாகர் வந்து மத்தியமானது. நம்ம இருக்கமே, நம்ம சகலகர் வந்து அதமமான இருக்கும், ரொம்ப இழிந்த நிலையில இருக்கும். இந்த இழிந்த நிலையில் இருக்கக்கூடிய நம்மையும் வந்து பெருமான் வந்து ஏற்றுக்கொள்கின்றான். எனவே தாழ்ந்த நிலையுடைய என்னையும் அவன் ஆட்கொள்வதால் அவனது பேரொருளுக்கு எப்படி ஓமை சொல்ல முடியும், அவன் அப்பேற்பட்ட பேரொருள் உடையவன், அவன் பெருங்கருணை பேராறு என்று சொல்றான். அந்த நிலை வந்தாதான் நமக்கு என்ன செய்யும், அந்த சாயுஜ்ய முக்தி என்ற முக்தி நிலை வந்து கிடைக்கும். அது கிடைக்காத வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், நல்லது செஞ்சா சொர்க்கத்துக்கு போவோம், சொர்க்கத்துக்கு போய் அந்த சொர்க்க அனுபவத்தை இன்பத்தை அனுபவிப்போம். இன்பத்தை அனுபவிச்சுட்டு மறுபடியும் பூமியில வந்து பிறக்கணும். நான் நிறைய பாவம் பண்ணியிருந்தேன், அப்புறம் நரவலோகத்துக்கு போகணும், நரவலோகத்துக்கு போய் இந்த தண்டனையை வந்து அனுபவிக்கணும். அனுபவிச்சுட்டு மறுபடியும் என்ன செய்யணும், இந்த பூமியில வந்து பிறக்க வேண்டும். இந்த மாதிரி இந்த பிறவி சூழலை நான் மாட்டிக்குவேன். எனவே எப்படி அதெல்லாம் விஞ்ஞானகலராக இருக்கலாம், பல்லாகலாக இருக்கலாம், சகலாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் இந்த பிறப்பு இருக்கும். எனவே நம்முடைய பக்குவம் கண்டு பெருமான் என்ன செய்வார், அவர் வந்து விஞ்ஞானகலராக இருக்கும் போது நமக்கு உள் நின்று உணர்த்துவார். அவர் பிரளயகலராக இருக்கும்போது அவர் என்ன செய்வார், அவன் வந்து மான்மொழி ஏந்தி சிவனாக வந்து ஆட்கொள்வார். எப்படி திருஞான சம்பந்தர் வந்து ஆட்கொண்டாரோ அந்த மாதிரி வந்து அவர் ஆட்கொள்வார். சகலருக்கு எப்படி வருவார், அவர் மானுட சட்டை தாங்கி அவர் வருவார். இந்த மாதிரி பெருமான் வந்து எப்படி இருக்கின்றான், அந்த 3 வகை ஆன்மாக்களுக்கு 3 நிலையாக அவன் அருள் செய்கின்றான். ஒண்ணு வந்து என்ன செய்கின்றான், அவன் வந்து விஞ்ஞானிகளுக்கு உள் நின்று உணர்த்துகின்றான், அவனுடைய ஆன்ம அறிவில் நின்று உணர்த்துகின்றான். பிரலாகலருக்கு அவன் என்ன செய்கின்றான், அவன் மான்மழு தாங்கி அந்த சிவரோபத்தோடு வந்து அவன் ஆட்கொள்கின்றான். சகலருக்கு வந்து அவன் மானுட சட்டை தாங்கி ஒரு குருநாதாக செல்கின்றான். இப்ப விஞ்ஞானிகளுக்கு உள் நின்று உணர்த்துவது வந்து அதை தன்மைன்னு சொல்லுவாங்க, தனக்குள்ளார. ரெண்டாவது பெருமான் வந்து சகலருக்கு வர்றாரு இல்லையா, மான்மொழி ஏந்தி சிவரோபத்தோடு வருகிறது இல்லையா, அதை முன்னிலைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்மா வந்து சகலருக்கு வரும்போது அதை படற்கை நிலை என்று சொல்வார்கள். நமக்கு அவன் தன்மை, முன்னிலை, படற்கை என்ற 3 நிலையில் வந்து அவர் என்ன செய்வார், அவர் வந்து தீட்சை செய்வார். தீட்சை செய்யும் போது அங்க மேல உள்ள அங்க விஞ்ஞான ஆன்மாக்கு இல்லையா, அவர் வந்து நிராதார தீட்சை வந்து செய்வார். நமக்கு வரும்போது என்ன செய்வார்னா சாதார தீட்சை. சாதாரணம்னா இந்த குருமூர்த்தியை ஆதாரமாக கொண்டு அவர் தீட்சை செய்வார். தீட்சை வந்து சாதார தீட்சை என்று சொல்லப்படும். அந்த மாதிரி தீட்சித்து அவர் என்ன செய்கின்றார், நம்மை ஆட்கொள்வதால் அவரை ஆண்டான் என்று சொல்லுகின்றார் இந்த ஆசிரியர். எனவே நம்ம என்ன செய்யணும், இந்த பெறுதற்கரிய மானப்பிடையை பெற்று விட்டோம், அது என்ன செய்யணும், சிவனுடைய திருவடியை வந்து நாம் சார வேண்டும். சார்ந்தால் அவன் நம்மை ஆட்கொள்வான். அப்பொழுது அவன் ஆண்டானாகவும் நான் அடிமையாகவும் இருப்போன். இதுதான் தாய்மலர் சொல். எந்து நீ அன்று நான், ஆணவமலத்தை தான் சொல்லுவோம். ஆணவமலை எந்து நீ அன்று. அதே போல இங்க இப்படி என்ன சொல்றேன்னா, என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ. நான் என்ன செய்யறேன், முத்தி நிலைக்கு போனாலும் நான் உனக்கு அடிமையாக இருக்கேன். சித்தமலம் எடுத்து சிவமாக்கி என்னை ஆண்டு. சிவமான ஆன பிறகும் பெருமான் வந்து ஆண்டு கொண்டு இருக்கின்றான். அவனை ஆண்டு கொண்டதான் நமக்கு வந்து அந்த அனுபவம் வந்து கிடைக்கும். இதுக்கு வந்து ஒரு திருமந்திர உபதேசம் வந்து ஒன்று இருக்கின்றது. இருவினை நேரொப்பில், அந்த நல்ல வினை தீய வினை அந்த 2 வினையும் ஒப்பாகிவிட்டது. அந்த நேரொப்பில் இன் அருள் சக்தி. அப்ப அந்த திருவருள் சக்தி
குருவென வந்து பெருமான் வந்து என்ன செய்கின்றார், அந்த சக்தி தான் அவனுக்கு குருவாக வந்து என்ன செய்கின்றது, அது குணம் பல நீக்கி நம்முடைய கெட்ட கணங்கள் எல்லாம் நீக்கி தரும் எனும் ஞானத்தால், அப்போது ஞானத்தை தருகின்றார். அப்போது என்ன செய்கின்றான், தன் செயலற்றால், அப்போது இந்த ஆன்மாவுக்கு என்ன செய்யும், எனக்குன்னு எந்த செயலும் கிடையாது என்கிற அந்த ஞானம் வந்து வரும். அதே தன் செயலற்றால் திரிமலம் தீர்ந்து சிவனவனாமே. அப்போது அவனுக்கு என்ன செய்யும், ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற அந்த 3 மலமும் தேர்ந்து அவன் சிவனாக மாறிவிடுவான் என்ற கருத்தை வந்து சொல்லி அந்த 5வது பாடலை நிறைவு செய்கின்றேன். அடுத்து 6வது பாட்டு. ஏன்னா அந்த கடைசி வந்து நம் தன் செயலற்று வந்துச்சு இல்லையா, அதுக்கு வந்து 6வது பாட்டு அப்படிதான் ஆரம்பிக்குது. நம் செயலற்றிருந்து நாமற்ற பின்னால் தான் தன் செயலே என்று உந்தி பெற தன்னையே தந்தான் என்று உந்தி பெற. நம் செயலற்று, இப்ப நான் ஒரு செயல் செஞ்சா என்ன செய்யறேன், தன்முனைப்போடு செய்யறேன். நான் வந்து திருவுந்தியார நான் வந்து இப்ப நான் சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா தன்முனைப்பு, சாத்விகமா இருந்தாலும் சரி இந்த தன்முனைப்பு இருக்கின்றது. எனவே நாம் வந்து தன்முனைப்போடு நாம் செய்கின்ற செயல்கள் தான் நமக்கு இன்ப துன்பங்களுக்கு காரணமாக இருக்கின்றன. அப்ப நான் என்ன நினைக்கணும், இறைவன் தான் வந்து நமக்கு கர்த்தா, அவன் தான் செய்யறான், நான் வந்து ஒரு கருவி, என் மூலமாக வந்து சிவன் வந்து பேசுகின்றான். அவர்கள் வந்து அவர்கள் செவிகளின் மூலமாக சிவனே வந்து கேட்கின்றான். அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு என்ன செய்கிறார்கள், அந்த தன்முனைப்பு வந்து அடங்கும். எனவே பெருமாள் என்ன செய்கிறார், நமக்கு இந்த தனு கரண இந்த கருவி கரணங்கள் கொடுத்தால்தான் நம்மால் எந்த செயலும் செய்ய முடியும். கேவல நிலை எப்படி இருந்தோம், நமக்கு வந்து இச்சை கிரியை ஞானம் 3ம் இருக்கு ஆன்மாவுக்கு. ஆனா இச்சை கிரியை ஞானம் எதுவும் இல்லாமல் ஒரு மண் போல ஒரு கல் போல வந்து கடந்தோம். அப்ப பெருமான் என்ன செய்கின்றார், நமக்கு இந்த கருவி கரணங்களை வந்து கொடுத்தார். அந்த பெருமான் கொடுத்த கருவி கரணங்கள் என்று என்னால் வந்து எந்த செயலும் செய்ய முடியாது. அது மாதிரி எந்த செயலையும் என்னோட விருப்பத்துப்படி நான் செய்ய முடியாது. எனவே இந்த உணர்வு வந்து விட்டால் அப்ப என்ன செய்யும், அந்த தன்முனைப்பு வந்து படிப்படியாக நீங்கும். ஏன்னா பெருமாள் தான் இந்த உடம்பை கொடுத்திருக்காரு, இந்த கருவி கரணங்களை கொடுத்திருக்காரு, அவர் தான் இந்த உடம்பை செலுத்துறாரு, இந்த கருவி கரணங்களை செலுத்துறாரு. இந்த உடம்பு தானா இயங்க முடியாது, இந்த கருவி கரணங்கள் வந்து தானா இயங்க முடியாது. ஏன்னா இது ஜடம், இதை செலுத்துவது வந்து இந்த உயிர், இந்த உயிரும் வந்து தானா இயங்க முடியாது. ஏன்னா உயிர் வந்து சிவத்துக்கு கட்பட்டப்பட்டது. எனவே அப்ப வந்து என்னை வந்து நான் பெரிய ஆளா நினைச்சிருக்க கூடாது. அந்த மாதிரி நினைச்சோம்னா எனக்கு அந்த தன்முனைப்பு அதிகமாகும். பெருமான் தான் செலுத்துகின்றான் நினைப்பு வரும்போது அந்த தன்முனைப்பு நீங்கும். அப்போது என்ன செய்யலாம், நான் தான் எல்லாவற்றையும் செய்கின்றேன், நான் தான் பேசுகின்றேன், நான் தான் சம்பாதித்தேன் என்ற அந்த உணர்வு வந்து அழியும். அப்போது என்ன செய்யும், எல்லாம் வந்து என் செயல் கிடையாது, எல்லாம் அவன் செயல், எல்லாம் சிவன் செயல் என்கின்ற அந்த நிலைமை வந்து மனசுல வந்து உறுதிப்படும். அந்த மாதிரி உறுதிப்படும் போது அப்போது திருவுருள் வந்து இவன் உயிரில் வந்து தோயும். அந்த மாதிரி தோயும் போது அவன்கிட்ட வந்து அந்த பேரன்பு வரும், மற்ற உயிர்கள் மேலும் அன்பு வரும், பெருமான் மேலேயும் அந்த பேரன்பு, அந்த தெய்வீக அன்பு, நிபந்தனையற்ற அன்பு வந்து அந்த பெருகும். அப்பொழுது என்ன செய்வான், அவனுக்கு அந்த அன்பின் காரணமாக பேரின்ப பொருளாகிய அந்த சிவம் தன்னையே கொடுப்பான் என்று சொல்வான். தன்னையே தந்தான் என்று உந்தி பெற, நான் செய்யறேன் தன்னையே தருவான்னு தான் வரணும், எதிர்காலத்தான் வரணும். ஆனா என்ன சொல்ற, தன்னையே தந்தான் விண்டொழிந்தன நம்முடைய வல்வினை என்று ஞானசம்பந்தர் பாடுவார் இல்லையா. இந்த வளஞ்சொலிக்கு போனாலே போதும் அந்த வினையெல்லாம் போயிடுச்சுப்பா அப்படின்னு பாரு. அப்படி தந்தான் தருவான்னு எதிர்காலத்துல கூடாம தந்தான் என்று சொல்லியிருக்கின்றான். எனவே நமது விருப்பம் இந்த உலகியல்பால் இருக்கும்போது என்ன செய்யும், நமக்கு தன்முனைப்பு வந்து விடும். நான் என்ன பேர் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், ஆனா எந்த எண்ணம் வந்துச்சுன்னா அங்க தன்முனைப்பு அதிகம் ஆகிவிடும். அப்ப என்ன செய்யும், இந்த தன்முனைப்பு குறைய குறைய நம்ம என்ன செய்யும், நம்முடைய விருப்பம் இச்சை சிவபெருமான்தான் இருக்கும். அப்ப என்ன செய்யும், நம்முடைய செயலும் வந்து தன்முனைப்பு அற்றுவிடும். நம் செயலற்று நாம் இந்த நாம் அற்ற பின்னால் நான் செய்யறேன் அந்த தன்முனைப்பு கெட்டுவிட்டால் நாதன் தன் செயலே தானே என்று உந்தி பெற, சிவபெருமான் தான் செய்கின்றான் என்கின்ற அந்த ஞானம் அப்போது வரும். அப்போது பெருமான் என்ன செய்கின்றான், இவன் வந்து தன்னை இழந்து விட்டான், தன்னை இழந்த நலம்னு அருணகிரிநாதர் சொல்லுவார் இல்லையா. அப்போது பெருமான் தன்னையே தந்தான் என்று உந்தி பெற என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே சொல்லப்பட்ட கருத்து வந்து 2 தான். ஒன்று வந்து எல்லாம் வந்து சிவன் செயல் தான், என் செயல்னு எதுவும் கிடையாது, எல்லாம் அவன் செயல், எல்லாம் வந்து சிவன் செயல். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன செய்யும், அப்போது பெருமான் வந்து தன்னையே கொடுப்பான் என்ற அந்த 2 கருத்துக்களை பார்க்கலாம். எனவே
இந்த செயல் வந்து நான் செய்தேன் என்று தன்முனைப்போடு செய்யும் போது அப்ப என்ன செய்யணும்? அப்போ யான் எனது என்ற செருக்கு வந்து வரும். இது வந்து நான் செய்யல, சிவபெருமான் தான் வந்து என் மூலமாக செய்கின்றான் என்ற அந்த எண்ணம் வந்தால் இந்த செருக்கு வந்து அறுபட்ட விடும். அந்த செருக்கு அறுந்தால் அப்போது என்ன செய்யும்? இது வந்து என் செயல் கிடையாது, இது வந்து சிவன் செயல் என்று சொல்லப்படும். இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, யான் என்பது அகங்காரம், எனது என்பது மமகாரம். அப்போது என்ன செய்யும்? யானுக்கு அடையாளம் யாரு? ஆனா இந்த பிரம்மன். அந்த பிரம்மன் வந்து கல்வி செருக்கு இருந்தது. அந்த எனது என்பதற்கு அடையாளம் யாரு? அது திருமால். அது திருமாலுக்கு செல்வம் இருந்தது. ஏன் செல்வம், ஏன் செல்வம், ஏன் லட்சுமின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தார் இல்லையா? எனவே என்கிட்ட கல்வி இருக்குன்னு அவன் நினைச்சான். அது யான்கிட்ட பட்டு அவனுக்கு இருந்தது. எனது என்ற பட்டு வந்து திருமால்கிட்ட இருந்தது. எனவே யான் என்பது பிரம்மா, எனது என்பது திருமால். அந்த ரெண்டு பேராலையும் அந்த பெருமானை வந்து தேட முடியாது, அடிமுடியை காண முடியாது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். அங்க ரெண்டு பேருக்கும் தன்முனைப்பு போயிடுச்சு. ஒரு பாதாளம் ஏழையும் தேடிக்கிட்டே போறாரு, பார்த்தாலும் இந்த திருவடியை காண முடியவில்லை. ஒரு மேல மேலே போறாரு, போதார் புனை முடிவும் எல்லா பொருள் முடிவேன்னு. இந்த பொருள் முடிஞ்ச இடத்துல பெருமானை வந்து பார்க்க முடியாது. ஆகவே நமக்கு இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இந்த இன்ப துன்பங்களுக்கு காரணம் என்ன? யான் எனது என்கின்ற தன்முனைப்போடு செருக்கோடு செயல்படுவதால் தான் அது விளைகின்றது. அப்ப எனதை கூட வந்து விட்டுடலாம். ஆனா இந்த யானுங்கிற உணர்வு வந்து அவ்வளவு எழுதப்படும். இப்ப நான் என்ன செய்றேன்? நான் பேசுறேன், நான் சாப்பிடுறேன், இதுக்கடுத்து அந்த நான் தான் முதல்ல வருது. எனவே அந்த யான் எனும் உணர்வு வந்து நீங்க வேண்டும். அதை நீக்கிறதுக்காக நான் வந்து முயற்சி செய்யறேன். அந்த முயற்சி செய்யறப்ப நான் என்ன செய்யறேன்? நான் இந்த முயற்சியை செய்கிறேன், நான் வழிபாடு செய்கின்றேன், நான் ஜெபம் செய்கின்றேன் என்ற அந்த உணர்வு அப்பயே அந்த நான் வந்து இருக்கு. அந்த உணர்வு மற்றபடி என்ன செய்யறேன்? இது எல்லாம் வந்து இறைவனின் ஆணைப்படி நடக்கின்றது. இந்த சிவன் வந்து என்ன செய்கின்றான்? அவனுடைய நம்முடைய பிராரப்த கர்மப்படி அவன் நம்மை இயக்குகின்றான். இந்த வயசுல போய் நீ போய் என்ன செய்ய? குடும்பகாசனத்தை போய் தீட்சை வாங்கிக்க, அதுக்கப்புறம் நீ என்ன செய்ய? சிவத்தொண்டு செய்ய அப்படின்னு வர்றப்ப நம்ம என்ன செய்யுது அப்படின்னா, இது இறைவன் ஆணைப்படி நடக்கின்றது. ஏன்னா 26 குடும்பகாசனம் வந்து அப்படி எளிதா வந்து தீட்சை கொடுக்க மாட்டார். அவன் வரலாறே வந்து நல்லா விசாரிப்பாரு. இந்த டாக்டர் எப்படி சரக்கு சாப்பிடுவாரா, பீடி குடிப்பாரா, சிகரெட் குடிப்பாரா, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அப்புறமா தான் தீட்சை கொடுப்பாரு. ஆக அந்த தீட்சை கொடுக்கறதுக்கு 2-3 தடவை அலைய விட்டார். அந்த மாதிரி அலைஞ்சாதான் இப்ப தன்முனைப்பு வந்து அடங்கும். தனக்குடைய அம்மா மீட் போட்டுக்கோமா. எனவே நான் வந்து என்ன செய்கிறேன்? பெருமான் தான் இச்சைப்படிதான் எனக்கு வந்து தீட்சை கிடைத்தது. அதனாலதான் என்ன சாத்திர நூல்களை என்னால் வந்து பயில முடிந்தது. அதனால என்ன வந்து மற்றவர்களுக்கு சொல்ல முடிகின்றது. இது எல்லாம் வந்து என் செயல் கிடையாது, எல்லாம் வந்து சிவன் செயல். இதுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தாய் வந்து தூங்கிட்டு இருக்கா. தூங்கிட்டு இருக்கப்ப அந்த தாய்க்கு மிகவும் பிடித்தமானது அந்த குழந்தை தான். என்ன செய்யுது? அந்த தூக்கத்துல அந்த குழந்தை கூட கையில் இருந்து நழுவி விடுகின்றது இல்லையா? அது போல என்ன செய்யும்? நம்மை அறியாமலேயே இந்த யான் எனது என்று அவருடைய கூத்தாட்டினா இல்லையா? அப்ப அந்த கூத்தாட்டம் வந்து அடங்கி போயிடும். இது யான் எனது அட்டுவிடும். அதே மாதிரி பக்குவம் வந்து விடுச்சுன்னா என்ன செய்வான்? பெருமான் வந்து தன்னையே அவன் வந்து அருள் கொடையாக சென்றான். நேற்று கூட இந்த பாட்டு தான் நான் சொன்னேன். ஏன்னா பெருமான் என்ன செய்யணும்? என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நிறைய தருகின்றான். இப்ப பெருமானை பத்தி நினைக்கிறதுக்கு பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா என்ன செஞ்சான்? அங்க பெருமான் சிவபெருமான் வந்து நினைச்சு வந்து என்னை வந்து அடிமை கொண்டு என்னைய ஆளாக ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு என்னுடைய இடரை கெடுத்து விட்டான். இல்லை என்ன செய்யும்? ஏதாவது துந்தரவு வந்து விட்டுருவோம். அப்ப என்ன செய்யலாம்? தன்னை நினைய தருகின்றான். ஏன்னா இதுதான் வந்து உயிர்கள் பரப்பக்கூடிய பேரு. அப்ப என்ன செய்யணும்? அப்ப நம் செயல் அற்றுவிட வேண்டும், நாமும் அற்றுவிட வேண்டும். இந்த நம் செயலற்று நாம் அற்ற பின்னால் இப்ப என்ன இருக்கும் அப்படின்னா, நாதன் மட்டும்தான் இருப்பான். அந்த நாதனாகிய குருநாதன் அந்த சிவன் தான் செயல் சூழ்ந்து இருப்பான். போன பாட்டுல பார்த்தோம் இல்லையா? அந்த சிவபெருமான் வந்து குருநாதராக வந்து நமக்கு வந்து சாதாரண தீட்சையை கொடுக்கின்றார். அந்த மற்றவங்களுக்குலாம் வந்து நிராதார தீட்சை கொடுக்கணும்னு நம்ம பார்த்தோம். எனவே இந்த குருமூர்த்தியை ஆதாரமாக கொண்டு பெருமான் வந்து நமக்கு என்ன செய்கிறார்? இந்த சாதாரண தீட்சை வந்து இருக்கின்றார். அந்த சாதாரண தீட்சை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்முடைய நிலை வந்து எப்படி இருக்கணும்? இதற்கு உதாரணம் சொல்லலாம். ஒரு பொருள் வந்து இருள் இருக்கு. ஒரு ரூம்ல வந்து கரண்ட் போயிடுச்சு, இருட்டா இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? கையில ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்துட்டு போறோம். எடுத்துட்டு போனா அப்ப கண்ணுக்கு என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு வந்து தென்படும். அதுக்கு அந்த விளக்கோட உதவி வந்து தேவை. அது மாதிரி ஒரு ஆட்டையோ அல்லது கடலையோ கடப்பதற்கு நமக்கு ஆட்டை கடப்புக்கு தெப்பம் தேவை, கடலை கடப்பதற்கு கப்பல் தேவை. அதே மாதிரி ஒரு வழுக்கு நிலத்துல இப்ப மழை வந்துச்சு, சேரா போயிடுச்சு, நடந்து போறோம், கால் வழுக்குது. அப்ப என்ன செய்யுது? ஒரு ஊன்றுகோல் வந்து தேவைப்படுகிறது.
இந்த மாதிரி நம்மை பற்றிய அந்த அறியாமை நீங்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த உலக வாழ்க்கை பாதையில் இடரின்றி நம்ம நடந்து செல்லணும்னா அப்ப நம்ம பிறப்பு இறப்பு என்கின்ற அந்த பவசாகரத்தை, அந்த கடலை கடந்து என்ன செய்யணும்? அந்த இறையடி என்னும் முத்தியை சேர்வதற்கு சில கருவிகள் தேவைப்படுகின்றன. அந்த கருவிகளுக்கு தான் தத்துவங்கள் என்று பெயர். இந்த தத்துவங்கள் என்னன்னா, அது நீண்ட காலம் இருந்து நமக்கு துணை புரிவதா? இப்ப எனக்கு வயசு 70 வயசு வரைக்கும் இந்த தத்துவங்கள் இருந்து எனக்கு உதவி செய்திருக்கின்றன. எனவே அவைக்கு நமக்கு உதவியாக இருக்கின்றன. அந்த தத்துவங்களை யார் எனக்கு கொடுத்தது? அந்த சிவம் தான் இருக்குது. அந்த சிவம் என்ன செஞ்சது? அது சிவ தத்துவத்திலே இருந்து அந்த 5 தத்துவத்தை இயக்கி அப்புறம் வித்யா தத்துவத்துக்கு அங்க உள்ள கலையை தூண்டி அங்கிருந்து நமக்கு ஆன்ம தத்துவத்தை கொண்டு நமக்கு இந்த ஆன்ம தத்துவத்தை கொடுத்தது இந்த பிரகிருதி மாயை கொடுத்துக்கின்றது. எனவே சிவனுக்கு ஆணைக்காக பற்பல சக்திகள் நமக்கு என்ன செய்கின்றது? இந்த தத்துவ கருவிகளை கூட்டுறவு செய்கின்றன. இந்த தத்துவங்கள் என்ன நம்முடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்றவாறு அவை தொழில் செய்கின்றன. அது என்ன நம்ம அதன் வசப்படுகின்றோம் அல்லது நாம் அதை பயப்படுத்துகின்றோம். அந்த மாதிரி நம்முடைய பயன்பாட்டுக்கு நல்ல உணர்வையும் நல்ல விருப்பத்தையும் நல்ல செயலும். அப்ப நல் செயல் என்பது கிரியை, நல் விருப்பம் என்பது இச்சை. இப்ப இச்சை கிரியை ஞானம் என்கின்ற உணர்வை கொடுக்கின்றான். அப்போது என்ன செய்யணும்? அது நமக்கு இருட்டில் இருக்க அந்த பொருளை தேடி எடுத்துக்கிட்டோம். தேடி எடுத்தோன்னா என்ன சொல்றோம்? டார்ச் லைட் நம்ம அப்படியே வச்சிருப்போமா? டார்ச் லைட்டை ஆஃப் பண்ணிடும் இல்லையா? அது போல ஆற்றை கடந்த பிறகு நம்ம என்ன செய்யறோம்? இந்த தெப்பத்தை நம்ம தூக்கிட்டு போறதில்ல, தெப்பத்தை அத்தோட விட்டுறோம். அந்த மாதிரி நம்ம ஒரு வழுக்கு நிலத்தை கிடக்கிற ஒரு குச்சி எடுத்து போனோம். அந்த வழுக்கு நம்ம என்ன அந்த ஊண்டுகோலை வேற யார்ட்டாவது ரொம்ப கொடுத்துரும். இந்த மாதிரி தத்துவங்கள் தான், இந்த தத்துவங்கள் தான் நமக்கு எப்படி இருக்கு? இந்த டார்ச் லைட் மாதிரி இருக்குது, அந்த தெப்பம் மாதிரி இருக்குது, அந்த ஊன்றுகோல் மாதிரி இருக்கின்றது. இது மாதிரிதான் நம்ம என்ன செய்யணும்? அந்த 36 தத்துவங்கள்ட்ட நம்ம நடந்து கொள்ள வேண்டும். அந்த சார்பு நமக்கு தேவைப்படுகின்றது. எப்ப தேவைப்படுது? இந்த சகல நிலைக்கு நம்ம தேவைப்படுது. சார்பு உணர்ந்த பின்பு என்ன செய்யணும்? சார்பு கட ஒழுக வேண்டும். இதுக்கு மேல எனக்கு சார்பு தேவையில்லை. இனிமே நான் தெப்பத்தை தூக்கி நான் தலையில வச்சுக்க வேண்டியது இல்லை. அப்ப என்ன செய்யணும்? நம்முடைய சார்ந்துள்ள அந்த சுற்றத்தையும் அந்த பொருளையும் பெரிதும் நம்பி நம்ம செய்யணும், அதன் வசப்பட்டு விடுகின்றோம். ஆனா என்ன செய்யற? நமக்கு மெய் உணர்வு விட்டது. மெய் உணர்வு வந்தவுடனே நம்ம என்ன செய்யறோம்? அந்த சுற்றமும் அந்த பொருளும் நாம் கிடையாது, பெருமான் நமக்கு கொடுத்தது. இது வரைக்கும் நம்ம அனுபவிச்சோம். இப்ப பெருமான் அவை வேண்டான்னு ஒதுக்கி விட்டுட்டான். இல்ல அதே காதட்டு ஊசியும் வாராதுகான் கடை வலிக்கு அப்படின்னு சொன்னவன என்ன செஞ்சாரு? எல்லாத்தையும் உதறிட்டு போனார் இல்லையா? அது மாதிரி நம்ம என்ன செய்யறோம்? நம்ம உதறாம என்ன செய்யறோம்? மனசெலவுல அவங்க நாம கிடையாது. நமக்கு பெருமான் கொடுத்த உறவு என்ன செய்யறோம்? மனசளவுல நமக்கு துறவு விட்டது. மனசளவு பற்று நீங்கி விடுகின்றது. இதுதான் மனதால் ஏற்படக்கூடிய அந்த துறவு நிலை. அதான் உண்மையான துறவு நிலை. அது வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம உடம்பு தான் நான் நினைக்கிறோம். அந்த உபதேசம் கேட்கிறோம். அந்த சிவபெருமான் உபதேசம் கொடுக்குறாரு. அதை கேட்டு சிந்தித்து தெளிந்தவுடனே அப்ப நமக்கு என்ன வருது? இந்த உடம்பு வேறு, ஆன்மாவாகிய நான் வேறு என்று சொல்றோம். ரமணர் சொல்வார். என்ன சொன்னா, அது தேகோகம். தேகம்னா இந்த உடம்பு, தேகம்னா இந்த உடம்பு தான் நான் நினைக்கிறேன். அடுத்த சோகம். சோகம் சாகம். பெருமான் என் கூட இருக்கான் அப்படின்னு சொல்றது அது சோகம். அப்புறம் எப்படி? அது சிவோகம் அல்லது சுத்தோகம். சிவபெருமான் தான் இருக்கான் அப்படின்னு சிவபெருமானை சார்வது. சிவோகம் என்று சிவத்தை சார்கின்றோம். இந்த உலகத்தை விட்டு சிவனை சார்கின்றோம். அப்போது மனதால் இந்த உலகத்தை நாம் துறந்து விடுகின்றோம். இதுதான் துறவு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பெருமான் கொடுத்த அந்த உபதேசத்தை கேட்டு சிந்தித்து தெளிந்தால் இந்த உடம்பு நான் அல்ல, இந்த மனம் நான் அல்ல, இந்த உலகம் எல்லாம் நான் அல்ல, இவையெல்லாம் ஜட பொருள்கள், பெருமான் எனக்கு கொடுத்தது என்கின்ற அந்த. அப்போதுதான் கரூர் தேவர் ஒரு பாட்டு படிப்பார். பந்தமும் பெரிவும் தெரிபொருள் பணுவல் படி வழி சென்று. நமக்கு அது பந்தம் இருக்கின்றது, அதை பிரிவும் இருக்கின்றது. அதை பணுவல் படி வழி, அந்த சிவபெருமான் கொடுத்த இந்த திரு உந்தியார் என்ற அந்த பணுவல் நூல் வழிப்படி சென்று சென்று ஏறி சிந்தையும் தானும் கலந்ததோர் கலவி. இங்க சிந்தையில சிவபெருமான் இருக்கான். அவன் கூட என்ன செய்கிறேன்? ஆன்மாவாகிய நான் கலந்து விடுகின்றேன். அந்த கலவி இன்பம் என்று கருவூர் தெய்வ செல்வார். அப்ப அது ஆன்மாதான் நான். இது வரைக்கும் தேகம்தான் நான் நினைச்சேன். இப்ப ஆன்மாதான் நாங்கிறப்ப அப்ப ஆன்மோகம் அல்லது ஜீவபோதத்தின் நிகழ்வு நடக்கின்றது. அப்போது சுட்டறிவு இருக்கும்.
அந்த சுட்டறிவுனால நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஆன்ம தரிசனம் கிடைக்கும். ஆன்ம தரிசனம் கிடைச்சா இந்த எல்லா உலகமும் எப்படி இருக்கும்? நமக்குள் வந்து தென்படும். அப்போது நம்மையே வந்து இறைவனாக நினைப்போம். அப்போ என்ன செய்யணும்? இந்த நிலையும் வந்து கடக்க வேண்டும். கடப்பதற்கு என்ன செய்யணும்? அந்த திருவுருளை பற்றி கொள்ள வேண்டும். இதுதான் வந்து அருளை பற்றுவது. பிறகு அருளை பற்றி அந்த அருளிலேயே நாம் வந்து அழுந்து விட வேண்டும். அந்த மாதிரி அருளில் அழுந்து விட்டால் அப்போது தற்போதம் என்பதே தோன்றாது. இதுதான் வந்து இது அவ்வளவு சுலபமா வந்துடாது. வார்த்தையால் வந்து நம்ம ஈஸியா சொல்றோம், ஆனா அவ்வளவு சுலபமா வந்துடுது. எனவே தன்னிலைப்பை செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? நிறைய வந்து நம் சாதனைகள் வந்து செய்ய வேண்டும். அந்த மாதிரி செஞ்சுட்டோம்னா செய்யும். அதுக்கப்புறம் என்னன்னா அந்த சிவம் வந்து நம்ம நேரா கொண்டு போய் திருவுருள் வந்து நம்ம என்ன செய்யும்? சிவத்திட்ட கொண்டு போய் சேர்த்துரும். இதுக்கு என்ன உதாரணம்னா, ஒருத்தன் வந்து ஒரு வண்டி ஒன்று ரெகுலராக ஓட்டிக்கிட்டே போறான். அவன் என்ன பண்ணா, இப்போ நைட்ல போறப்ப என்ன பண்ணான், அவன் வந்து படுத்து தூங்கிடுவான். தூங்கினாலும் அந்த வண்டியை இந்த மாடத்துல என்ன செய்யும்? கொண்டு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துக்கு சேர்ந்து விடும். அப்போது நம்ம திருவள்ளுங்கிற அந்த வண்டியில தூங்கிட்டோம்னா என்ன செய்யணும்? அப்போ நம்ம என்ன செய்யும்? நம்ம பேசாம பெருமான் வந்து சேர்ந்துருவோம். இந்த திருவள்ளையே வண்டியாக இருந்து அந்த மாடாக இருந்து நம்மை சிவபெருமானிடம் அது சேர்த்துவிடும். அப்போது என்ன செய்யும்? இந்த ஜீவனுடைய கரணங்கள் இந்த எல்லாம் என்ன செய்யும்? சிவகரணமாக பதிகரணமாக மாறிவிடும். நேற்று நான் சொன்னேன் இல்லையா, அந்த வெள்ளத்துல வந்து இந்த கட்டை மிதக்கிற மாதிரி நம்ம என்ன செய்வோம்? அதை நம்ம போயிட்டு கடைசியில கடல்கிட்ட வந்து நம்ம போய் சேர்ந்துருவோம். அதனாலதான் நம்ம நம் செயலற்று சொல்றோம். இதுதான் வந்து திருமணம் சொல்றது. அல்லும் பகலும் அருளோடு தூங்கினால் கல்லும் பிளந்து கடுவழி ஆமே. நம்ம எப்பயும் திருவள்ளுவரையே நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தா என்ன செய்யும்? அந்த கல்லமான அந்த மனசு கூட பிறந்து அப்ப நமக்கு கடுவெளியாகி அந்த சிவவெளி தோன்றிவிடும். எனவே அதுக்கு என்ன செய்யணும்? அது நாம் என்ற அந்த தன்முனைப்பு நீங்கணும். இப்ப நம் செயலற்று போய்விட வேண்டும். இந்த மாதிரி திருவுருளில் அழுந்தப்பட்டு விட்டால் இந்த பிரபஞ்ச வாதனை அவர்களை தாக்காது. இதுக்கு உதாரணம் என்ன சொல்லணும்? அந்த ஒளி கூட சேர்ந்து இருள் வந்து போரிட முடியாது. இந்த ஒளியை பார்த்த உடனே இருள் வந்து ஓடி ஒளிந்து விடும். அப்போது பிரபஞ்ச வாதனை வந்து உங்களை தாக்காது. அப்போது நீ எப்பொழுதும் என்ன செய்வாய்? இறைப்பணியிலேயே வலுவாமல் நிற்பாய். அப்போது அவங்க என்ன நிற்பாங்கன்னா, நம் பணின்னு எதுவும் கிடையாது, எல்லாமே அரண் பணி, எல்லாமே வந்து சிவன் பணி. அப்ப அது என்ன? அப்ப சிவோகம் பாவனை. முதல்ல தேகோகம்னு இருந்தோம், இந்த உடம்பதான் நானும் இருந்தோம். அப்புறம் ஆன்மோகம், இந்த ஆன்மாவோட தான் நான் நினைச்சோம். இப்ப மூணாவது வந்து சிவோகம், எல்லாமே வந்து அந்த சிவன் பணி, சிவன் தான் செய்கின்றான். அந்த மாதிரி சொல்ல சொல்ல நமக்கு வெறுப்பு வெறுப்பு இருக்காது. அந்த இரவும் பகலும் இருக்காது, இருள் என்ற கேவலம் இருக்காது, பகல் என்ற இந்த சகல நிலை இருக்காது. நம்ம சுத்த நிலைக்கு போய்விடுவோம். அதுதான் இந்த நாம் அற்ற பின், நம் செயலற்று நாம் அற்ற பின். நம் செயலும் போயிடுச்சு, நாமும் போயிட்டோம், தற்போதும் போயிடுச்சு. அப்ப எங்க இருக்கு? அப்ப சிவ வியாபகத்துக்குள்ள இந்த ஆன்மா செயலற்று கிடக்கும். அப்போது நான் செய்கின்றேன் என்ற தன்முனைப்பே இருக்காது. இப்ப சிவஞானிகள்லாம் நிறைய செயல் செய்யறாங்க. இப்ப சிவஞான சுவாமிகள் வந்து நிறைய நூல்கள் எழுதினாரு. அப்படி அது எதுலுமே தன்முனைப்பு கிடையாது. எல்லாம் வந்து சிவம் தான் அந்த திருவுருள் மூலமாக அவர்கள் செய்தது. அப்ப எப்படி இருப்பான் இவன்? அப்படிப்ப அந்த எரியுள் பட்ட திரும்ப போல தூசியலோடு எம்பாவின்னு பாடுவாங்க இல்லையா, அது போல அந்த எரியில வந்து ஒரு திரும்ப போட்டா எரிஞ்சு படும் இல்லையா, அது போல எரிந்து சாம்பல் ஆகிவிடும். அப்போது என்ன செய்யும்? அப்ப நாதன் தன் செயல்தானே. இப்ப சிவபெருமானுடைய செயல் மட்டும்தான் நடக்கும். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னாங்க. என்னன்னா, பெண்டிற் பிடி போல ஆண் மக்கள் பெய் போல கண்டாரே கண்டார் என்று உண்டிய பல. பெண்கிறது ஆன்மாவை குறிக்கும். அந்த ஆன்மாவை என்னன்னா, ஒரு பேய் வந்து பிடிச்சிருச்சு. பேய் பிடிச்சுன்னா என்ன செய்யும்? அந்த பேய் வந்து தான் நினைச்சதெல்லாம் இந்த ஆன்மா மூலமா, இந்த பெண் மூலமா செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப ஆணாகிய சிவபெருமான் வந்து அந்த பேயை வந்து ஓட்டுவார். பேய் பிடி உண்டவர்களுக்கு அப்போது என்ன செய்யும்? அந்த பேயின் செயல், அந்த பேயின் அறிவு தான் தலைப்பட்டு நிற்கும். இந்த ஆன்மாவின் நினைப்பு செயலாம் எதுவுமே இருக்காது. அப்ப என்ன செய்யும்? இந்த சிவன் வந்து என்ன செய்வாரு? இந்த ஆன்மாவுக்குள் வந்து பிரவேசமாகி விடுவார். அப்ப என்ன செய்யும்? அந்த சிவன் வந்து இந்த ஆன்மாவை ஆட்கொள்வார். அப்போது நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. நான் வந்து இது தலைவன் கிடையாதுப்பா, நான் வந்து எல்லாத்தையும் நீ தான் செய்யற. நல்லது செஞ்சாலும் நீ தான் செய்யற, கெட்டது செஞ்சாலும் நீ தான் செய்யற. நல்லது கெட்டதுன்னு எதுவுமே கிடையாது என்ற கருத்தை வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். எனவே அப்போது தன்னையே தந்தான் என்று உந்தி பெற. எனவே நம்ம என்ன செய்யறோம்? இந்த தத்துவமாகிய இந்த உடம்பு வந்து நான் கிடையாது. அப்போ உடம்பு உணர்வு எட்டு போச்சு. அப்ப
அந்த அந்த கரணம் அந்த ஆன்மபோதமும் அற்று போச்சு. அந்த ஆன்மபோதம் போனதுக்கு அப்புறம் என்ன செய்யும், இந்த அருள்ல வந்து கிடக்குறான். அருள்ல கிடந்து தன்னையே மறந்து விடுறான். தன்னை மறந்தால் தன் நாமம் கட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே. அப்போது தலைவன் திருவடிகின்ற அந்த வியாபகத்துக்குள்ள வந்து இந்த ஆன்மா வந்து நிலைத்து நிற்கின்றது. அதை நின்மல துரியாதீதம் என்று சொல்கிறார்கள். அந்த துரியாதீத நிலையை வந்து சிவம் இவனுக்கு கொடுத்து விடுகின்றது. அதான் கொண்டது என் தன்னை தந்தது உன் தன்னை என்று மாணிக்கவாசர் பாடி வந்து இந்த நிலைதான். நீ வந்து என்ன எடுத்துக்கிட்டப்பா, எடுத்துட்டு வந்து ஒண்ணு நீ கொடுத்துட்ட. ஆறுகளோ சதுரர், ரெண்டு பேர்ல யாரு கெட்டிக்காரு? இப்ப நான் தான் கெட்டிக்காரன், ஏன்னா நான் சிவத்தையே நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்ட்டு நீ ஏமாந்து பெட்டியப்பா அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி சிவத்துக்கு என்ன செய்யணும், நான் உடைமை ஆகிவிட்டேன், சிவனுக்கு உரிமை ஆகிவிட்டேன். எனவே சிவம் வந்து நமக்கு என்ன செஞ்சாலும் சரி, அப்ப என்ன செய்யறான், அவன் தன்னையே கொடுத்து விட்டான். அப்ப நான் என்ன செய்யும், என்னை வந்து நான் சிவனத்துக்கு கொடுக்க வேண்டும். அது இல்லாம நான் மலர் கொடுக்குறேன், பூ கொடுக்குறேன், புஷ்பம் கொடுக்குறேன், காசு கொடுக்குறேன், அந்த மாதிரி வேறு பொருள்களை நீ அர்ப்பணித்தால் சிவம் என்ன செஞ்சது, அதுக்கு பலன் கொடுப்பார். ஆனா சிவம் வந்து தன்னை கொடுக்க மாட்டார். நீ செஞ்ச பூஜைக்கு பலன் கொடுப்பார். அதுக்கு என்ன செய்வான், தன்னை அளிக்காமல் அதற்கு உண்டான அந்த பயன்களை கொடுப்பான். அப்ப என்ன செய்வான், அந்த உண்மை முக்தியாகிய அந்த சாயுஜ்ய முக்தியை கொடுக்காம பதமுக்தியை கொடுப்பான். உனக்கு வந்து பிரம்ம பதவியோ நாராயண பதவியோ இந்திர பதவியோ அந்த மாதிரி கொடுப்பான். எனவே நம்ம என்ன செய்யறோமோ, எதை வந்து சிவனுக்கு அர்ப்பணிக்கணுமோ அது. இப்ப கடைசி என்ன செய்யணும், என்னையே நான் அர்ப்பணிக்கின்றேன் பெருமான். என்ன, நான் என்னையே உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா நீ ஒண்ணு கொடுத்துட்டியா, நான் என்ன தரேன், என்ன பெருமான் வந்து அதை கொடுத்து விட்டான். எனவே பெருமான் தான் தன்னையே தந்தான் என்று உந்தி பெற என்று முடித்து உரைத்தார். இப்ப என்ன செய்ய, இந்த ஆன்மாவுக்கு அந்த பாரம் போயிடுச்சு, உடம்புங்கிற பாரம் போயிடுச்சு, மனசு உள்ள பாரம் போயிடுச்சு, இந்த குடும்ப பொறுப்பு போயிடுச்சு, உலகெல்லாம் எல்லாம் போயிடுச்சு, எல்லாத்தையும் சிவனே பார்த்துக்குவாரு. எனவே இவர்கள் என்ன செய்கின்றார்கள், இவர்கள் வந்து தாமரை இலை தண்ணீர் போல இவர்கள் பற்றற்று வாழ்வார்கள். அப்படி இருந்தாலும் இவனுக்கு இந்த பிராரப்த கர்மம் இருக்கும். அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும், அந்த பிராரப்த கர்மம் இருக்கிற வரைக்கும் அவர் என்ன செய்வார் அப்படின்னா, அது உடல் ஊழாக உடல் புசிப்பாக போகும், அது உயிர் புசிப்பாக வராது. உயிர் புசிப்பு மறுபிறவி வந்துடும். எனவே இது உடல் ஊழாக கழியும். அந்த மாதிரி கழியும் போது இவன் என்ன செய்கின்றான், இவன் சத்தாகிய சிவத்தோடு சார்ந்த கடைசி அந்த சிவ பதவியாகிய அந்த சாயுஜ்ய பதவியை பரமுத்தியை அடைந்து பெருமான் கொடுப்பான். இதைதான் அப்படி என்ன செய்கின்றாரு, அல்லல் என் செய்யும் அறிவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும். அந்த நிலைமைக்கு போனா எனக்கு எந்த துன்பமும் கிடையாது, அந்த தொல்லை வல்வினைய சஞ்சிதமும் கிடையாது, எந்த விலை என தாக்காது என்று சொல்லி இருக்கின்றார்கள். இதுதான் வந்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதை ஓங்குணர்வில் உள்ளடங்கி உள்ளத்தில் இன்பொடுங்க தூங்குவதோர் மற்றொன்று சொல். இவங்க வந்து என்ன, அந்த அருள்லயே திருவுருளையே தூங்கிட்டு இருக்காங்க. எனவே அவர்கள் தூங்காமல் தூங்கி சுகம் காண்பார்கள். இதுதான் மானுட பிறப்பின் இந்த நோக்கம். எனவே இந்த வரைக்கும் விளக்கமா பேசினதை உங்களை குழப்பியதை இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவா சொல்றேன். இந்த சிவன் தான் முதல் பொருள். ரெண்டாவது அந்த பொருள் தான் நமக்கு ஆசானாக வருகின்றது. அது ஆசானாக வந்து நமக்கு உபதேசம் செய்கிறது, தீட்சை செய்கின்றது. அவர் சொன்ன வழி நம்ம வந்து ஒழுகினால் என்ன செய்யும், நமக்கு வந்து சிவனருள் வந்து கிடைக்கும். சிவனருள் கேட்டா என்ன செய்யும், இந்த பாசம் வந்து நீங்கும், நம்ம விட்டு போய்விடும். அப்போ வந்து சிவப்பேராகிய வீடு பேறு கிடைக்கும். அதுதான் நமக்கு அடையக்கூடிய கடைசி நெறி என்று சொல்லிட்டு இதற்கும் வந்து ஒரு திருமந்திர பாடல். வித்தை கொடுத்து வியாக்கிரத்தை மிக சுத்த துரியம் பிறந்து தொடக்கற்று ஒத்து புலனுயர் ஒன்றாய் உடம்போடு செத்திட்டு இருப்பர் சிவயோகிகளே. வித்தை கெடுத்து அந்த பிறவிங்கிற அந்த வித்துக்கு மறுபடி பிறக்காம இருக்க அந்த வித்தை கெடுத்து விட்டு வியாக்கிரத்தை மிக சுத்த திரியம். இந்த விதமான நமக்கு இந்த இருக்கு இல்லையா, 5 நிலை இருக்கு இல்லையா, ஜாக்கிரதம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். அப்ப என்ன சொல்லுவோம், இந்த இடத்துக்கு போய் நம்ம சுத்த திரியம் நிர்மல துரியம் பிறக்கும். அந்த நிர்மல துரியம் நமக்கு துடக்கற்று, அப்ப நமக்கு பாசம் இருக்காது, அந்த பாசமாகிய பற்று இருக்காது. இந்த பற்று அற்று ஒத்து புலன் உயிர் ஒன்றாய் உடம்போடு. அப்போது என்ன செய்யணும், இவனுடைய இந்த 5 புலன்கள், அந்த உயிர், அந்த உடம்பு எல்லாம் வந்து ஒரே வெளிப்பட்டு ஒற்றுமையாய் நிற்கும். ஒற்றுமையாய் நிற்கிறப்ப இவனுக்குள்ள வந்து சிவன் வந்து விடுவான். சிவன் வந்தவனா இவன் என்ன செஞ்சிடான், இவன் வந்து உலகத்தை பொறுத்த வரைக்கும் செத்தாரை போலே தெரி. இப்ப நான் செத்து போயிட்டேன், ஒருத்தன் வந்து என்ன திட்டுறான், ஒருத்தன் என்ன புகழ்றான், எனக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா, அது மாதிரி இருக்கான்.
அது மாதிரி என்ன, இந்த மான அவமானம் எதுவுமே வந்து என்னை தாக்காது, இந்த புகழ்வது இகழ்வது எதுவுமே என்னை தாக்காது. அப்படி செத்தாரை போலே தெரியும் சொல்வார். அப்படி செத்திட்டு இருப்பர் சிவயோகிகளே என்ற கருத்தை சொல்லி இன்றைய திருவுந்தியார் சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மிகள் வளாது பைக மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறையலங்கள் ஓங்க நட்டமும் வேலி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க செவ்வேல் ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூடு செய்த நிவேல் வாழ்க கூட வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்று சீரடியார் பொற்பாதங்களை வணங்கி இன்றைய திருவுந்தியார் சிந்தனை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியார் குடிமக்கள் தங்கள் கருத்துக்களை வந்து பதிவு செய்யலாம், ஐயங்களை கேட்கலாம், நிறைவு செய்து விடலாம். சுமதி அம்மா பேசுறேன்னு கை தூக்கிருக்காங்க இல்லையா, பேசுங்கம்மா. சிவாய நமங்க ஐயா. சிவாய நமங்கம்மா. ஐயா ஐயா இன்னைக்கு இப்ப கடைசியா ஒரு கருத்து சொன்னீங்க இல்லையா, செத்தாரை போல திரி அப்படின்னு சொல்லிட்டு, அது அது எப்படிங்க